சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் மொழித்துறை முன்னெடுக்கும் பாவலர் அறிவுமதி அவர்களின் 75ஆம் அகவையினை போற்றும் முகமாக அரங்கேற இருக்கும் சிறப்பு சொற்பொழிவானது இனிதே தொடங்குகின்றது. இன்றைய நிகழ்வில் என் தமிழ் பயணம் என்னும் பொருண்மையில் நம்மிடையே பொழிவினை வழங்க வந்திருப்பவர் உலக தமிழ் பீட விருது பெற்ற கவிஞர் அறிவுமதி ஐயா அவர்கள். ஐயாவை பற்றிய கவிஞர் அவர்கள் விருத்தாச்சலத்திற்கு அருகில் உள்ள மணிமுத்தாறுபாளையம் எனும் அவரின் எழுத்துக்களும் பாடல்களும் அந்த புன்சை காட்டு மூதாதையரின் பரிசு என்றும் நினைவு கூறுவார். தன் இயற்பெயரான மதியழகன் என்ற பெயரை தன் ஆளுமையின் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையை அறிவழகன் என்ற தன் நண்பன் பெயரில் இருக்கும் அறிவினை தொடக்கமாக கொண்டு அறிவுமதி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தன் முதுகலை தமிழை முடித்தவர். வாசுபவாணிக்கம், தண்டபாணி தேசிகர், டெல்லிக்காரர் போன்ற பழம்பெரும் பேராசிரியர்களின் தமிழை மாணவனாக இருந்து கேட்டு இன்புற்ற பெருமையும் கவிஞர் அவர்களுக்கு உண்டு. இவருக்கு இருந்த இலக்கிய ஈடுபாடு கண்டு கவிஞர் மீரா அவர்கள் கவிக்கோ அப்துல் ரஹ்மானிடம் கவிஞரை அறிமுகப்படுத்தினார். திரையிசை பாடல்கள், கவிதை தொகுப்புகள் மட்டுமல்லாது திரு பாலு மகேந்திரா, திரு பாரதிராஜா, திரு பாக்யராஜ் போன்ற இயக்குனர் இமயங்களோடு பணியாற்றிய பெருமையும் கவிஞர் அவர்களுக்கு உண்டு. வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் 2023ஆம் ஆண்டிற்கான உலக தமிழ் பீட விருது பெற்ற பெருந்தகை நம் கவிஞர். கவிஞரின் கவிதைகள் காதல், நட்பு, சமூக அவலம் போன்ற பல்வேறு கருப்பொருள்களை உள்ளடக்கியது. அவரின் கவிதை தொகுப்புகளில் நட்பு காலம், வலி போன்றவை குறிப்பிடத்தக்கது. ஆண் பெண் நட்பின் ஆழத்தையும் அது காதலில் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்றும் ஆழமாக பதிவு செய்யும் ஒரு கவிதை தொகுப்பே நட்பு காலம். கலை, கவிதை எல்லாம் இருக்கட்டும், உலகின் என் நிலப்பரப்பிலும் இருக்கும் தமிழனுக்கு ஒரு துயர் என்றால் பொறுக்காத மனமுடையவர் நம் கவிஞர். பேசுவது, எழுதுவது என நிறுத்திக் கொள்ளாமல் களத்தில் நின்று இயங்குபவர் நம் கவிஞர். இளைஞர்கள் தமிழ் எழுத வருகிறார்கள் என்றால் தனக்கு வருகிற சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் தாரை வார்த்து கொடுக்க தயங்காதவர் நம் கவிஞர். சிறைச்சாலை இந்த திரைப்படத்தில் தொடங்கிய கவிஞரின் கவிதை ஊற்று பல்லவன் மொழியாக பல முன்னணி பாடல்களை நமக்கு செதுக்கி தந்துள்ளது. உங்களுக்கு நிறைய தெரியும் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சில திரையிசை பாடல்கள் உங்களுக்காக. ராமன் அப்துல்லா படப்பாடல் முத்தமிழே முத்தமிழே முத்தச்செல்வன் அப்படின்னு சொல்லுவோம். நான் முழுசா பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் சிறைச்சாலை ஐயாவுடைய முழு பாடல்களுமே ஐயா தான் எழுதிட்டாங்க. அதுல முக்கியமா செம்பூவே செம்பூவே அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு. அப்புறம் ஜெயம் படத்துல நமக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச பாட்டு கவிதை அதுக்கப்புறம் உதயா உதயா உலகுலாய் அப்படின்னு அந்த பாட்டு. அப்புறம் தேவதை படத்துல தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாதம். அப்புறம் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஒலிக்கக்கூடிய பாட்டு அப்படின்னா பிறந்த நாள் பாட்ட ஹாப்பி பர்த்டே நம்ம ஆங்கிலத்துல பாடாம இந்த பாட்டுக்கும் சொந்தக்காரர் நம்ம கவிஞர் தான். என முடிவில்லாமல் செல்கிறது கவிஞரின் திரைப்பயணம். சரி, நட்பு காலம்னு ஒரு கவிதை தொகுப்பு ரொம்ப முக்கியமானது சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஒரு சான்று சொல்லணும் இல்லையா. நட்பு காலம் உங்களுக்காக எல்லாவற்றிலும் எனக்கு பிடித்ததையே நீ தேர்ந்தெடுத்தாய், உனக்கு பிடித்ததையே நான் தேர்ந்தெடுத்தேன், அதனால்தான் நட்பு நம்மை தேர்ந்தெடுத்தது. கவர்ந்தோடும் மணிமுத்தாராக பயணித்துக் கொண்டிருக்கும் பாவலர் அறிவுமதி ஐயாவின் வருகை நம் மொழித்துறைக்கு
கிடைக்க விரும்புகிறேன். கவிஞர் அவர்களை நம் மொழித்துறை சார்பாக வணங்கி வரவேற்று மகிழ்கிறோம். நிகழ்ச்சி சிறக்க வருகை புரிந்திருக்கும் புலவர் வீரமணி ஐயா, பேராசிரியர் ஜாகிர் ஹுசேன், சான்றோர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறோம். இந்நிகழ்வினை செம்மையாக வடிவமைத்தும் தலைமையேற்றும் வழிநடத்தும் தமிழ் மொழித்துறையின் தலைவர் பேராசிரியர் யா மணிகண்டன் ஐயா அவர்களையும் இரு துறையின் அன்பு மாணவ செல்வங்களையும் தொகுப்பாளர் திவ்யா அவர்களையும் வரவேற்புரையாற்றிய அவர்களுக்கு நிகழ்வுக்கு தலைமையுரையாற்றிய என் துறையின் தலைவர் முனைவர் யா மணிகண்டன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழித்துறை பல்வேறு வகையான வடிவங்களில் நிகழ்ச்சிகளை விழாக்களை கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு தனித்தன்மை வாய்ந்த தொடரில் ஒரு பகுதி என்று இந்த நிகழ்ச்சியை சொல்லலாம். மேல்நாடுகளில் பேரறிஞர்கள், பெருங்கவிஞர்கள், சிறந்த எழுத்தாளர்கள், இதை தாண்டி இயற்பியல், வேதியியல், இது போன்ற பிற துறையில் உள்ள அறிஞர்கள், நோபல் லாரேட் போன்ற நோபல் விருது பெற்றவர்கள், இவர்களுக்கு தான் பல்கலைக்கழகத்தில் அந்த ஆளுமைகளின் குறிப்பிடத்தக்க வாழ்க்கையின் நாளில் அழைத்து அவர்களை உரையாற்ற வைப்பது என்ற ஒரு வழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள் மேல்நாடுகள். நாம் அதை பெருசா கருதுவது ஒன்று வேண்டியவர்களை புகழ்பாடுவதற்காக நிகழ்த்திக் கொள்ளும். ஆனால் மேல்நாடுகளில் இலக்கியத்துறை மட்டுமல்ல, பிற துறையை சேர்ந்த ஆளுமைகளையும் ரிமார்க்கபிள் டே லெக்சர், ரிமார்க்கபிள் இயர் லெக்சர் என்று வைத்துக் கொண்டு வாழும் போதே குறிப்பிடத்தக்க ஆளுமைகளை அழைக்கிறார். இரண்டு பயன். ஒன்று, அவர்களுக்கு ஒரு படைப்பாளியோ, ஒரு அறிஞரோ, ஒரு ஆராய்ச்சியாளரோ, ஒரு மருத்துவ துறை பங்களிப்பை செய்தவரோ, வேதியியல் துறை பங்களிப்பு செய்தவரோ, அவர் தான் வாழ்நாளிலேயே மதிக்கப்படுகிறோம், போற்றப்படுகிறோம் என்கிற உணர்வை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது இத்தகைய நிகழ்ச்சி. இன்னொன்று, அவர்கள் மொழியாலேயே, அவர்கள் சொல்லாலேயே, அவர்கள் வாழ்க்கையை, அவர்களுடைய செயல்பாடுகளை, ஏன்னா மற்றவர்கள் சொல்லும் பொழுது உணர்ந்தோ அறிந்தோ பக்கத்தை எவ்வளவுதான் நெருங்கி இருந்தாலும் பிரித்து சொல்லவோ, மாற்றி சொல்லவோ, தகுமாறி தவறி சொல்லவோ வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாம அவர்களே சொல்லும் பொழுது நூற்றுக்கு நூறு அந்த வாழ்க்கை பயணமும், அந்த படைப்பு பயணமும், அறிவியல் துறைனா அறிவியல் துறை பயணமும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி மேல்நாடுகளில் அமைக்கிறார்கள். இங்க என்ன செய்யணும்னா, வாழும் போது பொருட்படுத்துவது அல்லது ரொம்ப வேண்டியவர்கள் ஏதாவது ஆதாயம் கிடைக்கும்னா அவங்களுக்கு நிகழ்ச்சி. ஆனா அவர்கள் காலத்துக்கு பிறகு கொண்டாடி மகிழும். இப்ப ஷேக்ஸ்பியருக்கு 400வது ஆண்டு சில ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டாடப்பட்டது. அப்படியும் அந்த மேல்நாட்டு இருக்கு. ஆனா வாழும் போது கொண்டாடுகிறது என்கிற ஒரு உயரிய மரபை அவர் வைத்திருக்கிறார். அதை தமிழ்நாட்டிலே நாம தான் தொடர்ச்சியா முன்னெடுக்கணும். மிகப்பெரிய ஆளுமைகள், சில ஆளுமைகளுக்கு அவர்கள் மறைந்த பிறகு அரசு மிகப்பெரிய மரியாதை செய்கிறது. சில பேருக்கு ஏதோ காரணம் பெரிய மௌனம் சாதிக்கிறது. எப்போதுமே எல்லா அரசுகளிலும் இந்த விடுபாடுகள் நடக்கிறது. அண்மையில் கூட பாரதிதாசன் எழுதி மிகப்பெரிய பங்களிப்பு செய்த ராமர் இழந்தோ உரிய கவனிப்பு பெறலாம். அதே நேரத்தில் நீங்க சில கவிஞர்கள், சில பேராசிரியர்கள், அறிஞர்களுக்கு அவர்கள் பெயரால் மண்டபம், தெருவுக்கு பெயர் எல்லாம் இருக்கு. அது எல்லாருக்கும் சமமா பார்க்கிற பார்வை இயல்பு. நம்மால இயன்ற அளவுக்கு நாம ரொம்ப தொலைவில் தான் பல்கலைக்கழகத்தில் நிதியாதாரமே கிடையாது. ஆனா வெவ்வேறு சூழல்களை பயன்படுத்தி அவர்களை நேரடியா வர வைத்து தொடர்ச்சியா அவர்கள் பங்களிப்பை போற்றுகிற நிகழ்வை காட்டிக் கொள்வதும் புதுமுனைவர் பாரதிதாசன் ஆராய்ச்சி வந்ததில் மிகப்பெரிய பங்களிப்பு செய்த ராமர் இழந்தவர்களை அவர்கள் வாழும் பொழுதே ஒரு கருத்தரங்கத்தை ஒரு பகுதியாக அவருடைய பங்களிப்பை பற்றி பேசுகிற நிகழ்ச்சியை நாம் அமைத்தோம். அப்படி பலருக்கும் செய்திருப்போம். அவங்க மிகப்பெரிய மன நிறைவை அடைந்திருக்காங்க. இன்னொன்று, நாம 100க்கு 100 முதல்நிலை தரவாக செய்திகளை பெறுகிறோம்.
அப்படி 2 நிலைகள்ல முக்கியத்துவம் வாய்ந்த முறைகளை நாம் அமைக்கிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி நம்முடைய தமிழ் சமுதாயத்தை நினைச்சு பார்த்தாலும் சரி, நேரில் பார்த்தாலும் சரி, இவருக்கு 75 வயதுன்னு யாரும் மதிக்க முடியாது. அப்படி காலம் நானும் கிட்டத்தட்ட 40 ஆண்டாக தொலைவிலிருந்தும் அருகிலிருந்தும் போற்றுதலுக்குரிய மாணவர் அறிவுறுதி அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், உரையாடி கொண்டிருக்கிறேன். அவர் ஒரு கட்டற்ற மனிதர், ஆனா அன்புங்கிற கட்டுக்குள் அடங்கக்கூடிய மனிதரும் கூட. அவர் நினைத்திருந்தால் எவ்வளவோ ஏராளமாக சம்பாதித்திருக்கலாம். ஆனா அவர் எதை சம்பாதித்திருக்கானா, நிறைய உள்ளங்களை உலகம் முழுவதும் சொன்னார். அவர் அடைந்திருக்க வேண்டிய உயரம் இன்னும் பெருசு. நான் உட்கார்ந்துருக்கேன்ல தமிழ் மொழி துறை தலைவர், அது போல அவர் ஏதேனும் ஒரு தமிழ்நாட்டின் முக்கியமான பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவராக இருந்திருக்கக்கூடியவர். மாபெரும் பேராசிரியர்கள், என்னுடைய பேராசிரியர் அறிஞர் பொதுவாக, அவருக்கே பேராசிரியர் அறிஞர் ராஜகுமார், அவர்களிடத்திலெல்லாம் பயின்றவர் ஒரு மாபெரும் நமக்கு உன்னத்தியர்னு நாம கொண்டாடத்தக்க ஒரு பெரிய மனிதர். அவர் ஒரு பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறையாக வைக்கிறார். ஆனா அந்த படைப்பு மனம் அலைந்து திரிந்து தன்னலமற்று அப்படி செயல்பட்டதனால் அதாவது அவர் உலக அளவில் உச்சங்களை கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும். வரவேற்புரையில எங்களுக்கு எல்லாம் மிச்சம் வைக்காம அவர் கூட மிச்சம் வைக்காம சொன்ன மாதிரி சொன்னார்கள் அழகாக. இன்னைக்கு எனக்கு இங்கே யாராவது இந்த ஹேப்பி பர்த்டே பாடினா கோபம் வருது, எரிச்சல் வருது. நீங்கள் அந்த நலிவுரை அவர்களின் பாடல்களை பாடுங்கள். உலக தமிழர்கள் இப்பொழுது ஓரளவுக்கு உணர்வு என்று அதை பாடுகிறார்கள். அப்படி உலக தமிழர்கள் பாட ஒரு அழகான பாடல். அதை அவரது வாயான பாடி கேட்டேன் ஒரு முறை. நான் கேட்டதுக்கு தான் திரும்ப அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சியில அழகாக பாடக்கூடியவர்கள், நடிக்கக்கூடியவர்கள், வாழ்க்கையில் நடிக்காதவர், திரையில் நடித்தவர். அவர்கள் எழுச்சி தமிழர் திருமா அவரை பற்றி ஒரு நிகழ்ச்சியில அதை அப்படி கொஞ்சம் மாற்றி பாண்டின்னு நினைக்கிறேன். திருமாவுடைய வர்ற மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. கேட்டு இறங்கி போகிற அளவுக்கு ஒரு நம்ம காலத்தில் வாழ்கிற உண்மையான ஒரு படைப்பாளர், உண்மையான ஒரு தமிழ் உணர்வு ஆளுமை. உலக தமிழர்களால் அவர் கொண்டாடப்பட்டிருக்கார். எப்படியோ விபத்து மாதிரி சில உண்மையான பெரிய ஆளுமைகளை உலகம் கொண்டாடி வருகிறது. தமிழகம் உலக அளவில் கொண்டாடி. அப்படித்தான் அவர் உலக அளவில் அமெரிக்காவில் தமிழ் பீட விருதை பெற்றார். முக்கியமான உலக தமிழ் பீட விருதை நான் அவர்கள் படைப்புக்குள்ளோ அவர்கள் வாழ்க்கைக்குள்ளோ நான் செல்லவில்லை. எனக்கு இந்த மேல முதல்ல மிகப்பெரிய மதிப்பு எப்படின்னா, கவிஞர் மீரா, தமிழகத்துக்கு மிக முக்கியமான கவிஞர் அப்துல் ரஹ்மான், ஈரோடு தமிழன்பன், இங்குலாப், மீரா இவர்களெல்லாம் மிகப்பெரிய ஆளுமை. நாங்கள் மாணவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது பாரதி 100 ஆண்டு ஒரு தொகுதி வெளியிட்டார். பாரதியம் என்பது ஒரு பெரிய பாரதியியல் அறிஞர், ஒரு கவிஞனாக வடிவெடுத்து கவிஞரின் மொழியால் பேசினால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு கவிதை படைத்தார். அந்த ஒரு கவிதை ஈடா பாரதி குறித்த 1000 கட்டுரைகளை நாம் சொல்ல முடியாது, ஈடாக சொல்ல முடியாது. ஒரு கவிதை 1000 சிறந்த பாரதி குறித்த ஆராய்ச்சி கட்டுரைகளை விட உயர்ந்ததாக அவர் படைத்தார். எளிதில் ஒரு முறையான கவிஞர் பாரதியை முழுதாக உணர்ந்து கொண்ட அறிஞர்கள் கூட பாரதியை பற்றி உணராமல் பல பேர் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் அறிஞர்கள் கூட விடை சொல்ல முடியாமல் இருந்தபோது ஒரு கவிஞர் மாபெரும் கவிஞராக இருந்து ஒரு அறிஞராகவும் இருந்து ஒரு ஆராய்ச்சியாளராகவும் இருந்து அந்த கவிதையிலே விடை சொல்லியிருப்பார். தமிழ் கவிதை வரலாற்று சரி, ஆய்வு வரலாற்று சரி, அது போல ஒரு படை, அது போல ஒரு கவிதை தோன்றியதே கிடையாது. எனக்கு அவரை பார்த்து ஒரு கவிஞனுக்கும் இவ்வளவு பெரிய அறிஞனா, ஒரு அறிஞர் ஒரு கவிஞர் வடிவம் எடுத்து வந்திருக்கிறானா என்று வியந்து அந்த காலத்தில் நான் அவரை நோக்கி என்னுடைய பார்வையை திருப்பினேன். அவர் தந்தை பெரியாரில் ஊறி கிளைத்தவர், பாரதியில் பாரதிதாசனை ஊறி கிளைத்தவர். சங்க இலக்கியங்களிலிருந்து இன்றைய இலக்கியம் தமிழ் ஹைக்கூ வரலாற்றில் முன்னோடியவர். அவரை பெயரை எழுதாமல் அவரை சொல்லாமல் சமகாலத்து 20ஆம் நூற்றாண்டு கவிதை வரலாற்றை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பெரும் பங்களிப்பை செய்த அரிய படைப்பாளி, அரிய கவிஞர்.
அவர் வாயிலாகவே ஒரு ஆவணம் போல இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை, படைப்புலக பயணத்தை, பன்முக பயணத்தை நாம் எல்லாம் கேட்டு மகிழ இருக்கிறோம். இந்த சிறந்த நிகழ்ச்சிக்கு நம்மிடையே வாழ்ந்து நம்மோடு பயணம் செய்து கொண்டிருக்கிற மூத்த அறிஞர் புலவர் பா. வீரமணி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதுக்குரிய கவிஞர் ஞான ரவிச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய அரசு துறை உலகம் முழுவதும் தமிழ் இலக்கியங்களை அரபு கொண்டு செல்கிற ஜாகிர் விஜய் உள்ளிட்டவர்கள் வந்திருக்கிறார்கள். 2 துறை, தமிழ் மொழித்துறை, தமிழ் இலக்கியத்துறை மாணவர்கள் வந்திருக்கிறீர்கள். மிகுந்த தலைமை உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்கிறேன். என் தமிழ் பயணம் என்ற பொறுமையில் பொழிவாற்றிட பாவலர் அறிவுமதி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த தமிழ்துறை, சென்னை பல்கலைக்கழக தமிழ்துறை என்பது என்னை வளர்த்தெடுத்த தாய்த்துறைகளில் ஒன்று என்ற நம்பிக்கையோடு எல்லா பல்கலைக்கழகங்களிலும் பேராசிரியர்கள் தான் தத்தெடுத்து தமிழ் மாணவர்களை வளர்த்தெடுப்பார்கள். ஆனால் இந்த சென்னை பல்கலைக்கழகம் என்பது என் தம்பிகளும் என் பிள்ளைகளும் தத்தெடுத்து என்னை வளர்த்தார்கள். அதில் ராமஜெயம் என்கிற பெயர் அடிக்கோடு இருக்கிற பெயர். அப்படி எப்பொழுது நான் சென்னையில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த நாட்களில் இங்கே வருகிற போது ஒரு தாய் வீட்டிற்கு வருகிற அந்த பேரன்பில் தான் வந்திருக்கிறேன். பல்வேறு கால அடுக்குகளில் பல பேராசிரியர் தலைமைகளில் அவருடைய தாயங்கள் வந்து பல கருத்தரங்குகளில் கலந்திருக்கிறேன். பல விவாதங்கள், சூடான விவாதங்கள் எல்லாம் நடந்த இடமும் இதுதான். அதை மறக்க முடியாத 2000-ம் எனக்கு தெரியும். அத்தகைய ஒரு புகழ்பெற்ற சென்னை பல்கலைக்கழக வளாகத்திற்குள் என் உயிருக்குரிய விளம்பரம் தான் யா. மணிகண்டன் அவர்கள் தமிழ்துறை தலைவராக இருக்கிறார். அவருடைய தாய்மையின் அழைப்பில் இங்கே வந்து தமிழ்துறையும் மொழித்துறையும் ஒன்றிணைந்து ஒரு தமிழ் மாணவனை அரங்கேற்றி அழகு பார்க்கிறது. அல்லது 75-இல் எனக்கு என் ஊரில் கட்ட வேண்டிய தொட்டிலை ஒரு தமிழ்துறையில் கட்டி என் அன்பு பிள்ளைகள் தாளாட்ட ஒரு தாய் குழந்தையாய் நான் உங்கள் முன் ஒரு நெகிழ்ந்த உணர்வில் இருக்கிறேன். என் மொழி சரியாக நடக்குமா, தத்தி தத்தி நடக்குமா, அல்லது வழிக்கு சரிக்கு வருமா தெரியவில்லை. ஆனால் யா. மணிகண்டன் அவர்கள் நிதானமாக, பொறுமையாக 1 மணி நேரம் அல்ல 1.25 மணி நேரமானாலும் உங்கள் வாழ்க்கையை பதிவு செய்துவிட்டு போங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இப்படி அடிக்கடி இந்த கடற்கரைக்கு வந்து அமர்ந்து பேசிவிட்டு போனானே
அந்த பாரதியையும் அன்று அழைத்து வந்து பதிவு செய்திருந்தார். அவன் குரலில் அந்த வாழ்க்கையை கேட்டிருந்தார். எவ்வளவோ பொய் புனைவுகளை தாண்டிய ஒரு உண்மையை நாம் உள்வாங்கி இருக்கிறார். ஆனாலும் அத்தனை பொய் புனைவுகளுக்கு நடுவிலும் என் பாரதியை யார் யார் கண்களால் பார்த்தால் தெளிவாக தெரியும் என்றால் நான் முதன்மையாக 2 பேர்களை சொல்வேன். ஒன்று பாரதிதாசன் என்ற புரட்சி கவிஞர், இன்னொன்று ஜலகிரி அம்மாள். இவர்கள் இருவருடைய கண்களால் பார்க்கிற போதுதான், அந்த கருத்துக்களை உள்வாங்குகிற போது உண்மையிலேயே உங்கள் கண்கள் கலங்காமல் நீங்கள் ஜலகிரியமான நிகழ்வுகளை படிக்கவே முடியும். எத்தனை பேருக்கு நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன் என்று தெரியாது. நான் அதிகமாக வாங்கி கொடுத்த நூல்களில் என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் அந்த நூல் பெண்ணியின் அடிமையானான், அதே போல வெண்ணிற இரவுகள், குருசாரி, அன்னை வயல், தமிழர் சார்பு நான் படிச்சிருக்கீங்களா? தமிழர் சார்பு இருக்க மாணவர்கள் ஒவ்வொரு மாணவருடைய கையிலும் அடுக்கிலும் தமிழர் சார்பு இருக்கணும். நான் சொல்ற இந்த நூல்கள்லாம் இருக்கணும். இன்னைக்கு இந்த எழுத்தாளர் என்று சொல்வதற்கு இந்த நூல்கள் எல்லாம் தாய் நூல்கள். சிங்கிஸ் கைமாத்தவர் அந்த எழுத்தாளரை விட்டார் விலை மலிவான நூல்களாக கிடைத்து உயர்ந்த எழுத்தாளர்களை வளர்த்தெடுத்த அந்த சிங்கிஸ் கைமாத்தவர். அது போல வெண்ணிற இரவுகள், அதே போல மலையாளத்தில் பால்யகரசை, மதில்கள், அவங்களெல்லாம் சேர்ந்துதான் என்னை ஒரு பேராசிரியர் ஆக்க வேண்டியவனை ஒரு எழுத்தாளராக மாற்றிய அந்த வரலாறு. முதலில் வந்திருக்கிற அம்மா முனைவர் வே. நிர்மலா செல்வி அவர்கள் எந்த ஊர் என்று கேட்டேன். சுரண்டை என்றார்கள். என்னை முதலாக ஒரு படைப்பாளனாக எழுத்தாளனாக என்னை மேடையேற்றி அழகு பார்ப்பது பராசக்தி மகளிர் கல்லூரி குற்றாலம். அவர்கள்தான் என்னை அடையாளம். ஒரு எழுத்தாளர் என்று சொன்னது அவர்கள்தான். அந்த பகுதியிலிருந்து அந்த ஈரக்காற்றையும் சாரல் மழையையும் இங்கே தமிழாக அள்ளி கொண்டு வந்து தமிழ் துறையில் பணியாற்றுகிற அவர்களுக்கு என்னை இவ்வளவு இழிவாக அறிமுகப்படுத்துகிற தமிழுக்கு என்னுடைய நன்றிகளை. யா மணிகண்டன் அவர் எனக்குள்ளாக இருக்கிற இடம் அது ஒரு தனித்த இடம். அவரையும் ராமனையா அவர்களையும் நான் மதிப்பதற்கான காரணம் தமிழ் இலக்கிய வரலாற்றிலும் தமிழ் படைப்புலக வரலாற்றிலும் தங்களுடைய அரசை சார்பு நிலை எடுக்காமல் தமிழர்களுக்காக நிறுத்தி பார்க்கின்ற ஒரு நடுவுநிலைமை ஜனநாயகர்கள், பேராசிரியர்கள், பல்வேறு வகையான அடையாளப்பட முடியாத இடங்களில் இருந்து வந்த பிள்ளைகளுக்கு முனைவர் பட்டம் போன்ற ஆய்வுகளில் உதவி செய்து அவர்களை அடையாளப்படுத்திய தாய்மைதான் எனக்கு, அத்தகைய தாய்மைதான் தமிழ் படிக்க வந்த நமக்கெல்லாம் தேவைப்படுகிற ஒரு இன்றியமையாத ஒரு இலக்காக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு ஒரு முனைவர் பட்டம் பெற்று கரையேறி வருவது என்பது எவ்வளவு சோகமயமானது. காசாவிலே இடிபட்ட அந்த இடிபாடுகளுக்கு நடுவே அதற்குள்ளாக இருந்து வந்து உயிர் பிழைத்தோம் என்று சொல்லுவதற்கும் வழியில்லாமல் திக்கி திணறுகிற அந்த வரலாறு நம்முடைய தமிழ்துறை முனைவர் பட்டம் பெறுகிற வரலாற்றுக்குள் இருக்கிறது. அதை பல மாணவர்கள் எழுதினால் பலருடைய முகங்கள் பிடித்து போகும். அதற்குள்ளாக இவ்வளவு செம்மையாக இந்த பிள்ளைகளை உருவாக்குகிற அந்த அழகு என்பது எனக்கு உண்மையிலேயே இவர்கள் மீதான அந்த மதிப்பை உயர்த்துகிறது. ஆர் ராமநாதன் என்ற என் உடன்பிறந்தார், பேர் மாதையன் என்ற என் உடன்பிறந்தார். இவர்களெல்லாம் மாணவர்களை எவ்வளவு கட்டாயப்படுத்தி, எவ்வளவு திட்டி, பெருட்டி, அதற்குள்ளாக முனைவர் பட்டத்தை அவர்களை வாங்க வைக்கின்ற பொழுது இன்னும் சிவத்தன்மை போய்விடவில்லை, இன்னும் கைலாசபதி போய்விடவில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு
அந்த முனைவர் பட்டங்களில் மட்டுமல்ல, அடுத்த மூத்த அறிஞர்களாக உருவாக்குகிற அந்த வாழையடி வாழை என்ற வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற அந்த மணிகண்டன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்க நன்றியை நான் தெரிவித்துக் விரைவில் 8ஆம் தேதி ஜார்ஜியாவில் திருக்குறள் அரபு மொழிபெயர்ப்பை வெளியிட்டிருக்கின்ற என் உயிர் திணியுடன் பிறந்த சாகிர் ஹுசைன் அவர்களுக்கு புலவர் வீரமணி என்கிற ஐயா எனக்காக வந்திருக்கிறாரா, தெய்வங்களிடத்துக்காக வந்திருக்கிறாரா, அல்லது மதிப்போடு இருக்கிற அறிவுக்காக வந்திருக்கிறாரா, அதற்குள் அவ்வளவு உறவு இருக்கிறது என்பதற்காக ஐயா அவர்கள் வந்ததற்கு நன்றி. ஞான ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய தமிழ் வணக்கங்கள். பூபாலன் அவர் என்னை உளவுத்துறையின் சார்பாக எல்லா தமிழ் நிகழ்வுகளிலும் எனக்காக மட்டுமல்ல, இங்கே என்ன நிகழ்வு நடந்தாலும், எங்கே தமிழ் நிகழ்வு நடந்தாலும் அங்கே வந்து விடுகிற ஒரு தமிழ் ஆர்வம் மிக்க அது ஒரு 5-6 பேர் நாங்கள் 40-50 ஆண்டுகளாக சிவப்பு தொண்டு போட்டு ஒருத்தர் வருவது, கருப்பு தொண்டு போட்டு ஒருத்தர் வருவது, இவர் வருவார். அத்தகைய சில காலம் அழைத்து கொண்டு போய்விட்டன. ஆனால் இன்னும் தமிழ் அந்த ஆர்வம் குறையாமல் வந்து அவருக்கு அதே போல இங்கே தமிழ் படிக்க வந்திருக்கிற என் அன்பான பிள்ளைகளுக்கு, பேராசிரியர் பெருமக்களுக்கு, ஆய்வு செய்கிற மாணவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை அளித்தருகிறேன். ஒரு படம் போடப்படுகிறது. என் தமிழ் பயணம் என்னுடைய தொட்டில் மண் என்பது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் வட்டம் கோபாலபுரம் அஞ்சல் சு கீரனூர். கீரனூர் அல்ல, கீரனூர் அன்று சு கீரனூர். கீரனூர் அதே சு மனிதர்களுடைய பெயர்களுக்கு தானே முன்னெடுத்து இருக்கும். உங்கள் ஊருக்கு என்ன சு என்று கேட்டால் அதற்குள்ளும் ஒரு வரலாறு இருக்கிறது. சுதேந்திரிய கிராமம். சுதேந்திரியம் என்றால் என் சரிதை ஊவேசா படித்த பொழுது அவருடைய ஊர் எதனால் அப்படி பெயர் வந்தது என்று கேட்கின்ற பொழுது ஐயா அவர்கள் முதல் அத்தியாயத்திலேயே எழுதுவார், உத்தம தானபுரம். ஒரு மன்னர் சனிக்கிழமை சாப்பிட்டு விடுகிறார். விரதம் ஒரு பொழுது இருக்க வேண்டுமே, எப்படி சாப்பிட்டீர்கள் என்று கேட்கிறார்கள். இதற்கு ஏதாவது உபாயம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். உடனே நீங்கள் இந்த விரதத்தை மீறி சாப்பிட்டீர்களே, இந்த இடத்தில் ஒரு 24 வீடுகள் கட்டி ஒரு அக்ரஹாரத்தை உருவாக்கி அதற்குள்ளாக பல்வேறு இடங்களில் இருந்து அந்த பிராமணர்களை அழைத்து வந்து அதை குடியேற்றி ஒரு ஊரை உருவாக்கினால் இதற்கு தீர்வு கிடைக்கும் என்று சொல்ல அந்த மன்னனும் அதை நம்பி அந்த அக்ரஹாரத்தை உருவாக்கினார். அதன் பெயர் தான் உத்தம தான புறம் என்று அப்படியே வரலாற்று அவர் ஐயா எழுதியிருக்காங்க. நீங்கள் வந்து என் சரிதை கட்டாயம் படிக்கிறது. பல இடங்களில் கண்ணீர் விடங்கள் அப்படியே பெரிய அம்மை வந்து அந்த தென்னந்தோப்பு கொண்டு போய் போட்டுருவாங்க. அதையெல்லாம் தாங்கி கொண்டு அவன் ஊர் ஊராக போய் ஓலைச்சு உதவியை தேடி வந்த வரலாறு தான் என் சரிதை. சரி, அந்த சுதேந்திரிய கிராமம் என்பது அடிப்படையில் பார்த்தால் நான் ஒரு அக்ரஹாரத்தில் பிறந்த அக்ரஹாரத்தை சாராத ஒரு பிள்ளை. ஏன்னா அவங்களுக்காக உழைப்பதற்காக பல்வேறு ஊர்களில் இருந்து வந்தவர்கள் தான் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ற சமூக அமைப்பில் என்னுடைய வாழ்க்கை தொடங்கியது. அவர்களோடு சார்ந்து தாழ்த்தப்பட்ட என்ற சமூக வாழ்வில் 2 மக்களும் இணைந்து அவர்களுக்கு பணியாற்றிய அந்த ஊர் தான் சு கீரனூர். இதை நான் ஒரு மேடையில் சொல்லுகிற போது ஒரு டெல்லியில் இருக்கிற ஒரு எழுத்தாளர் என்னை அறிவு கட்டபடி என்றெல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு வரலாற்றை வரலாறாகத்தான் சொல்ல முடியும், புராணமாக சொல்ல முடியும். முருகனை கேட்டால் முருகன் தமிழ் தலைவன், தமிழ் கடவுள் என்றுதான் என்னால் சொல்ல முடியும். அவனுக்கு ஒரு தலை, 2 கை, 2 கால், அவன் கையில் வேல், அவன் மனைவி வள்ளி, அவன் அம்மா கொற்றவை,
அவன் யானை மீது வந்தான் என்று பதிற்றுப்பத்து சொல்லுகிறது, புறநானூறு சொல்லுகிறது, அகநானூறு சொல்லுகிறது என்பதைத்தான் நான் சொல்ல முடியும். அவனுக்கு 6 முகம் என்றும் 12 கை என்றும் நான் சொல்லவே முடியும். அப்படி சுதேசி கிராமம் என்பது நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ஊரின் வரலாறு. அண்மையில் கூட எங்கள் ஊரிலிருந்து இப்போது சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு ஐயா 10-12 பேரப்பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வந்து, இதுதான் நாம் முன்னோர்கள் வாழ்ந்த ஊர், இதுதான் நாங்கள் குடித்த ஆறு என்றெல்லாம் காட்டிவிட்டு எங்களோட படம் எடுத்து கொண்டு போயிருக்கிறார். நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எனவே தமிழ் துறையில் படிக்க வந்த உங்களுக்கும் சொல்லுகிறேன், முருகன் யார் என்று கேட்டால் தமிழ் கடவுள் என்று சொல்லுங்கள். வரலாறு தெரியாமல் எதற்கு தமிழ் படிக்க வேண்டும்? இப்போ முருகன் பாடுவதாக ஒரு பாடலை இடையில் பாடி வேண்டுமா? பாடணுமா? இது என்னுடைய நேரம். தமிழ் இலக்கிய மாணவர்களுக்கு சில பிழைகளை மூளைகளுக்குள் இருந்து எடுத்தெறிய வேண்டிய அந்த கடமை நடந்திருக்கிறது. இப்போ முருகன் தான் பாடப்படுறார். நான் இருக்கும் கோயிலிலே தமிழ் இருக்க வேண்டும், நான் இருக்கும் கோயிலிலே தமிழ் இருக்க வேண்டும், தமிழ் இருக்கும் கோயிலிலே நான் இருக்க வேண்டும், நான் இருக்கும் கோயிலிலே வேலிருக்க வேண்டும், வேலிருக்கும் கோயிலிலே நான் இருக்க வேண்டும், நான் இருக்க வேலிருக்க, நான் இருக்க வேலிருக்க, நல்ல தமிழ் நான் இருக்க என்னுடைய கோயிலிலே. எவன் எவனோ எவள் எவளோ வந்தங்கு இருக்க வேண்டும். கொற்றவை பெற்ற பிள்ளை முருகன் நான், கொற்றவை பெற்ற பிள்ளை தமிழ் முருகன் நான், கொற்றவை பெற்ற பிள்ளை என்னோடு என் வாழ்வில் என் தாய்க்கு பிறந்தவன் எவனும் இல்லை. நான் இருக்கும் கோயிலிலே வேலிருக்க வேண்டும், வேலிருக்கும் கோயிலிலே நான் இருக்க வேண்டும், நான் இருக்கும் கோயிலிலே தமிழ் இருக்க வேண்டும், தமிழ் இருக்கும் கோயிலிலே நான் இருக்க வேண்டும், நான் இருக்க வேலிருக்க நல்ல தமிழ் நான் இருக்க என்னுடைய கோயிலிலே. எவன் எவனோ எவள் எவளோ வந்தங்கு இருக்க வேண்டும். அந்த சு கீழனூரில் 2 தெருக்கள், ஊர் சேரி, 2 சேரிகள், ஓர் ஊர். நான் இந்த ஊர் என்று சொல்லிவிட்டால் பாதி வரலாற்றை மறைப்பவனாக தமிழ்நாட்டு வரலாறில் நாம் தப்பித்துக் கொள்கிறோம். எனவே இறையன்பு ஐயா அவர்கள் அந்த பணி நிறைவு அடைந்த அந்த நாட்களுக்கு முன்னால் இந்த காலனி என்ற சொல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது ஐயா என்று ஒரு விண்ணப்பம் அவருக்கு அளித்தேன். அப்படியானால் அதற்கு என்ன சொற்கள் பயன்படுத்தலாம் என்று அவர் கேட்ட பொழுது நான் சொன்னேன், ஒரு ஊரில் புதிதாக 10 வீடு 20 வீடு கிடைத்தால் அது விரிவு என்று சொல்லலாம். ஆனால் காலனி என்ற சொல்லை எடுத்துவிட்ட பிறகு அந்த ஊரோடு அந்த காலனி என்ற சொல்லை எடுத்த பிறகு எப்படி அதை இணைக்கலாம் என்று ஐயா அவர்கள் என்னிடம் கேட்டார்கள். ஏதாவது ஒரு சொல்
சொல்லாக்கம் கண்டு கொடுங்கள் என்று கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், இணைவு என்று சொன்னேன். தமிழ்நாடு அரசுக்கு அது சொன்னார்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த இணைவு என்று போடுகிற போது ஊரும் சேரியும் இணைகிற வரலாற்றுக்கு தமிழ் வரலாற்றில் ஒரு ஒட்டிச்சொல், இணைப்பு சொல்லாக அது அமையும் என்ற அந்த உணர்வில் சொன்னேன். அதுக்குள்ளாக அவர் வந்த பிறகும் அது சட்டமாக வடிவமைக்கப்பட்டது. ஆனால் அந்த இணைப்பு என்ற சொல் அதற்குள்ளாக இன்னும் யாரும் சொல்லவில்லை. சரி, 1949 என் அப்பா 8ஆம் வகுப்பு படித்த அப்பா. அவர் ஒரு கழகத்தினுடைய கீற்று புத்தகையை கட்டி அதற்குள்ளாக வள்ளுவர் படிப்பகம் என்ற ஒரு படிப்பகத்தை தொடங்கினார். அந்த வள்ளுவர் படிப்பகம் பிறந்த அதே ஆண்டில் பிறந்த பிள்ளைதான் அறிவு மதி. அந்த படிப்பகம் வைத்த அப்பா ஒரு உயர்ந்த சிந்தி நிலையில் அவர் படித்துக் கொண்டிருப்பார். படித்தபடியே நானும் அண்ணனும் தூரத்தில் அமர்ந்து நாங்கள் வாய்விட்டு படிக்க வேண்டும். அதில் ஏதாவது தவறு நடந்தால் அந்த கழக ஏடுகளை படிக்கிற அப்பா அதை எங்களுக்கு திருத்துவார். அம்மா படிக்காத அம்மா, சாகிற வரை என் தாய்மொழி தமிழில் கையெழுத்து போட தெரியாத அம்மாவாகவே செத்து போனவள் அம்மா. கை நாட்டு அம்மா, 8ஆம் வகுப்பு அப்பா, நூலகம் வைத்த அப்பா, படிக்காத கை நாட்டு அம்மா. இந்த 2 பேரிடம் நான் என்ன பெற்றுக்கொண்டேன் என்பதை பதிவு செய்ய வேண்டும். படிக்காத அம்மாவிடம் இருந்து நான் பெற்றுக்கொண்டது தாலாட்டு, தாய்ப்பால், தமிழ், தெம்மாங்கு, நடவு பாட்டு, நலுங்கு பாட்டு, ஒப்பாரி. படிக்காத அம்மாவிலிருந்து. படித்த அப்பாவிடமிருந்து முரசொலி, தென்றல், முத்தாரம், நம் நாடு, காஞ்சி, கலைமன்றம், நடிகர் குரல். ஒரு இன்னைக்கு நீங்க பத்திரிகை கடைகள் பார்க்குறீங்களா, தொங்கம்ல விகடன், அப்புறம் சதுரம பக்கத்துக்கு தெரிகிறது. அன்னைக்கு முழுக்க திராவிட இயக்க இதழ்கள் மட்டுமே தூக்கி கொண்டு வந்தது. ஒவ்வொரு திராவிட இயக்க பேச்சாளரும் ஒரு பத்திரிகையை எடுத்துக்கொண்டுதான் பொதுக்கூட்டங்களுக்கு வருவார். ஒரு ஆள் உட்கார்ந்து அந்த அவர்கள் எல்வி நடராசன் ஐயா அவர்னா திராவிடன் இதழ அங்க வித்துட்டு இருக்காங்க. தென்றல் அப்படின்னா கண்ணதாசன் ஐயா இருக்கிறான்னு அர்த்தம். அப்படி ஒவ்வொரு பேச்சாளரும் ஒரு எழுத்தாளராகவும் இருந்து வளர்த்த இயக்கம் தான் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம். எங்க ஊர்ல அந்த இயக்கம் வேற எந்த இயக்கமும் கிடையாது. அந்த ஊர்ல அப்பா கிளை செயலாளர், மற்ற எல்லாரும் ஊரே அப்படி 8 மைல் 10 மைல் நடந்து போனோம்னா, இன்னைக்கு தந்தை பெரியார் வருகிறார் என்றால், இன்றைக்கு அண்ணா வருகிறார் என்றால், கலைஞர் வருகிறார்கள் என்றால், நாவலர் வருகிறார்கள் என்றால், நாங்கள் கால்சட்ட பசங்க. எங்களை எல்லாரையும் அதுக்கு எங்கள் அப்பா சிறந்த ஓவியர். அவர் ஒரு சிறந்த அந்த ஒரு சாலை அளவுக்கு விரைவான அந்த துணி, வெள்ளை துணி, அது கடை துணியாக சொல்லுவாங்க. அதில் ஓவியம் வரைவார். எங்கள் அப்பா ஓவியர் போல. அதில் உதயசூரியன் வரைஞ்சி அதில் இந்த படப்படன்னு மின்னுற அந்த ஜிகின அந்த பொடிகள் இருக்கும். அதையெல்லாம் அந்த கீற்றுக்கிட்ட போட்டுட்டு இந்த மலையை வரைஞ்சி அதை எங்களை 2 பக்கமும் பிடிக்க சொல்லி 8 மைலும் இடையில இருக்கிற ஊருக்கெல்லாம் முழக்கமிட்டு அந்த கூட்டத்துக்கு போய் வர அந்த முழக்கம். அதே போல திரைப்படங்கள், அந்த திரைப்படங்களிலே எங்கள் அப்பா நடிகர்கள் சிவாஜி நடித்த படத்தை காட்ட மாட்டார். எம்ஜிஆர் நடித்த படங்கள் மட்டும்தான் நடிச்சுட்டு போகிறது. ஒரு தடவை அப்படி 8 மைல் நடத்தி கொண்டு போய் மன்னாதி மன்னன் பார்க்கலாம் நடிச்சு போனார். ஆனால் அங்கே ராஜராஜேஸ்வரி திரையரங்கில் விருதாசலத்தில் இந்த மின்சாரம் இருந்தது போல பகலில் மின்சாரம் இல்லை, அதனால எம்ஜிஆர் படம் ஓடலை. இல்லைப்பா, ராஜேஸ்வரியில் யார் நடிச்சது? சிவலிங்கம். அப்படின்னு மறுபடியும் ஒரு மட்டாணி அவங்க கொடுத்து அது தின்னுட்டு 8 மைல் எண்ணியை நடத்திட்டு வந்தவர் எங்கள் அப்பா.
அம்மா வந்து நாட்டுப்புறம் கை நாட்டு. இந்த சூழல்ல 5வது 6வது வகுப்புலேயே நான் வந்து என்னுடைய குலதெய்வங்கிறது வீரன். அப்படிங்கிற எனக்கு மிகச்சிறந்த நடுமணல் அப்படிங்கிற எங்களுடைய நிலத்தில் எனக்கு நிழல் கொடுத்தது ஒரு பாலை மரம், வெப்பாலை மரம். அதில் உட்கார்ந்து எழுதுவேன். இந்த காட்டு நாளத்தை, அந்த வீரனார் கோயிலில் இருக்கிற காட்டு நாளத்தை அந்த அடிமரத்தில் உட்கார்ந்து எழுதுவேன். இப்படி 5, 6 வயசுலேயே கவிதை எழுதுகிற அந்த பழக்கம் எனக்கு வந்து விட்டது. அந்த பழக்கம் வந்து விட்டதற்கான காரணம் சுகதா அவருடைய கவிதைகள், அந்த அப்பா படிக்கிற ஏடுகளில் படித்தது, கண்ணதாசன் அவருடைய அந்த இதழ்கள், அவர் அந்த தென்றல் அந்த போன்ற இதழ்களில் வர்றது, இதெல்லாம் படிக்க படிக்க எனக்கும் எழுதலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அந்த காலகட்டத்தில் எனக்குள்ள உருவாக்கிட்டாங்க. அப்புறம் நான் 5ஆம் வகுப்பு வரைக்கும் கீழனூர் உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் படித்தேன். ஆற்று மணலை அள்ளி வந்து அதை பரப்பி அதில் தான் ஆசிரியர் வந்து கட்டைகளை பிடித்து இது எழுதுகளை பிடித்து ஆணா எழுத கற்றுக் கொடுத்தார்கள். ஆற்று மணலில் மணிமுத்தா ஆற்றங்கரை மணலில் ஆணா எழுதிய அந்த ஈரம்தான் என் தமிழாக இன்னும் ஊறி வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சனி ஞாயிறில் எங்கள் பள்ளிக்கூடத்தை நாங்கள் தான் சாணம் அள்ளிக்கொண்டு போய் தண்ணீரில் கரைத்து நாங்கள் மெழுகுவோம். தரையில் அமர்ந்துதான் பாடம் கேட்டோம். சிம்னி விளக்கில் தான் நாங்கள் உயர்நிலைப் பள்ளி வரையில் கூட படித்தோம். அப்படி 5ஆம் வகுப்பு வரை படித்து முடித்த பிறகு 6ஆம் வகுப்பிலிருந்து உயர்நிலைப் பள்ளி படிக்க கம்மாபுரம் என்ற ஒரு ஊருக்கு, அதற்கு 2 பக்கமும் சோளம் விளைஞ்சிருக்கும், கம்பு விளைஞ்சிருக்கும், மல்லாட்டை விளைஞ்சிருக்கும். மல்லாட்டை என்ன தெரியுமா? வேர்க்கடலை. அப்புறம் அதுக்கு நடுவில் மொச்சை, தட்டைப்பீட்டங்க, உளுந்து, பச்சைப்பயிறு, கொள்ளு, எள்ளு எல்லாம் காக்கா கடலாம் பிடி போட்டுருவோம். அப்படியே பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்னாடி அந்த காக்காவை போய் ஓட்டிட்டு அப்புறம் தான் பள்ளிக்கூடம் போகணும். அப்படி காக்காய்கல்ல காக்காயை விரட்ட போகும்போது பை நிறைய அந்த காக்காய் பிடிங்கி போட்ட கல்லையை மட்டும்தான் கொடுக்குறோம். ராமஜெயம் பொறுத்த அப்படி அது எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே சாப்பிட்டு போவோம். ஒரு 2-3 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து படிக்க போகணும். அப்படி படிச்சுட்டு வரும்பொழுது மாலையில் எல்லாரும் கொஞ்சம் 20-25 பேர் போவோம். அதில் கூட ஒரு வரலாற்றை நான் பதிவு பண்ணணும். 5ஆம் வகுப்பு வரை எங்களோடு படித்த, என் வயதில் படித்த எந்த பெண்களும் எங்களோடு உயர்நிலைப் பள்ளிக்கு வரவே இல்லை. ஆண்கள் மட்டும்தான் படிக்க போவதற்கு அந்த பெற்றோர்களுடைய அந்த காலகட்டத்திலேயே சொல்கிறேன், திராவிட இயக்கம் வளர்ந்த காலகட்டத்திலேயே அந்த பெற்றோர்களுடைய அந்த மன சூழலுக்குள் என்ன படிப்பதற்கு பெண்கள் வரமாட்டார்கள். இது மிகவும் பிற்படுத்தப்பட்டவருடைய இனக்குழுவருடைய வரலாறு. ஆனால் தாழ்த்தப்பட்ட என்று சொல்லுகிற அந்த வரலாறுக்குள் ஆண் மாணவர்களும் வருவதில்லை, பெண் மாணவர்களும் வருவதில்லை. இதெல்லாம் நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற நாற்காலியினுடைய அந்த பெருமையும் பதியும் உங்களுக்கு தெரியும். இந்த தாடிக்காரன் எதுக்கு உழைச்சான், அம்பேத்கர் எதுக்கு உழைச்சாரு, பாரதி எதுக்கு எழுதினான், பாரதிதாசன் எதுக்கு எழுதினான், திருவிக்கா எதுக்கு உழைச்சான், பாபுசி எதுக்கு செலுத்தாங்கிறதெல்லாம் அந்த வழியிலிருந்து உணர்ந்தால்தான் தமிழும் உங்களுக்கு வரும், கல்வியும் உங்களுக்கு வரும். இந்த தமிழ்நாடும் நமக்கு மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த இடத்திற்கு தன் முன்னோருடைய வலியை உணராமல் நீங்கள் எதையும் அடைய முடியாது. அப்படி நான் எல்லாரும் வந்துட்ட பிறகு நான் அப்படி முதுகில் வந்து புத்தக பை இருக்கும், அதுக்கு நடுவில் சாப்பாடு அந்த டிஃபன் பாக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் அது இதோட வரும் பொழுது அந்தி வானம், அந்த சோளத்தளிர், அதில் கொத்தி தின்கிற கிளிகள், குறுக்க ஓடுற வண்ணத்து பூச்சிகள் எல்லாம் சேர்ந்து எழுதுகிற மாதிரி பாடுகிற மாதிரி என்று இந்த பாட சொல்லுகிற அந்த உணர்வுக்குள்ளிருந்து நான் எனக்குள்ளாகவே ஊறுகிற உணர்வை பாடத் தொடங்கி வைக்கிறேன். இப்போ உங்களுடன் பாடுவது நான் எழுதி வைத்து பாடுவது. அன்றைக்கு நான் தொடங்கியது எழுதாமல் எனக்குள்ளாக ஊறிய பாடலை அன்றைக்கு நான் பாடினேன். அப்படி பாடி பாடி வந்தேன். மரத்தடியில் நான் வந்து எழுதினேன். அப்படிதான் என் எழுத்து பயணம், என் தமிழ் பயணம் தொடர்ந்தது.
அப்புறம் அந்த 8 மைல் 10 மைல் போய் எங்கள் அப்பா வந்து தோல் மேலே வச்சுக்கிட்டு அவர் தாண்டா அண்ணா, அவர் தாண்டா நாவலர், அவங்க தான் சத்தியவாணி முத்து, அவங்க தான் என் நடராசன், அவங்க தான் ஐயா பெரியார் அப்படின்னு காட்ட அவர்கள் பேசிய பேச்சு கிடையாது. அதாவது 10 மணிக்கு அண்ணா பேச வருவார் சொல்லுவாங்க, ஆனால் விடியகால 2 மணிக்கு தான் வருவார். பழி நினைச்சு அவரோட கூட்டங்கள் பேசிட்டு வருவாங்க. அப்படி புதுகுணவை எழுப்பி அந்த பேச்சை கேட்க வச்சு அதுல எனக்குள்ள ஊர்னதுதான் தமிழ். அடுத்து இன்னொரு வரலாற்றை உங்களுக்கு சொல்லணும். எங்க ஊர் விருத்தாசலத்துல இருந்து 8 கிலோமீட்டர். அந்த 8 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு கல்யாணம்னா ஒரு திருமணம்னா இந்த பாட்டு போட்டி வரும், ஒரு மாட்டு வண்டி போகும், அது எப்படாவது வரும்னு தப்பிட்டு இருக்கோம். அப்படி அந்த பாட்டு போட்டி வருகிற பொழுது அது வந்து 2 வாழை மரங்களுக்கு இடையில அந்த புனலை கட்டுவாங்க, இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று கட்டுவாங்க, அப்புறம் பாட்டை போடுவாங்க. அந்த பாட்டை போடுகிற போது அதற்கு நடுவில் அது ஒரு ஊசி வச்சு அது அந்த தட்டில் போய் இறக்கும். அந்த ஊசியை வந்து நாங்கள் வந்து தீப்பெட்டிக்குள்ள வாங்கி வச்சுப்போம். எதுக்குன்னா சோளத்தட்டையில் இந்த அழிஞ்சு குச்சியில் வந்து வில்லு செய்வோம், சோளத்தட்டையில் வந்து அந்த ஊசியை குத்துவோம், அதை வச்சுட்டு ஓனம் அடிக்கிறது. அந்த சின்ன பசங்க வயசு எங்களுக்கு. ஆனால் அந்த வயசுலையும் அந்த பாடல்களை நாங்கள் கேட்கிற பொழுது அந்த பாடல்களுக்குள்ளாக இருக்கிற தமிழையும் குடித்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள். இசைத்தட்டு வந்து எங்களுக்கு தமிழ் கொடுத்த இசைத்தட்டு, அதுவும் ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் தான். பக்கத்து ஊர்ல பாடினா கூட எங்க ஊருக்கு வந்து தமிழ் கொடுத்த பாட்டு பெட்டியில். அப்ப அந்த பாட்டு கேட்ட இசைத்தட்டுகளை உரைநடை தட்டுகளாக மாற்றியதும் திராவிட இயக்கம் தான். இந்த வரலாற்றை எவனும் மறுக்க முடியாது, எவனும் அடிக்க முடியாது. அப்ப நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு போற கதையை சொல்றதுக்கு முன்னாடி சங்க இலக்கியத்தை நீ எங்கடா முதல்ல கேட்ட, எங்கடா முதல்ல படிச்ச அப்படின்னு கேட்டா, எங்க ஊருக்கு வந்த கல்யாணத்தினுடைய இசைப்பெட்டிகளுக்குள்ள இசைத்தட்டுகளை உரைநடை தட்டுகளாக மாற்றி சங்க இலக்கியத்துக்கு எளிய உரை எழுதி அதை கேட்க வைத்தவர் கலைஞர் என்ற வரலாறு தமிழ் இனத்தினுடைய வரலாறு. இன்னைக்கு 8 வயசு பையனும் அந்த உரையாடல் சொல்லி கைத்தட்டல் வாங்குறான். 80 வயசு தாண்டின என் அண்ணன் நடிகர் சிவகுமார் அவர்களும் அந்த உரையாடலை சொல்லி கைத்தட்டல் வாங்குகிறார்கள் என்றார். அந்த சங்க இலக்கியத்தை ஒரு எளிமை செய்து அதை ஊருக்கும் சேரிக்குமாக அள்ளி கொடுத்தவர் கலைஞர் அவர்கள் என்பதை மறந்து கொடுத்தார். அவர் அதிகம் படித்தவர்கள், இளங்கலை படிக்கல, முதுகலை படிக்கல, முன்னமலை பட்டவர். ஆனால் அவர் எழுதின அந்த உரையாடல், அந்த வீரத்தாயுடைய அந்த உரையாடல், அப்படி இசைத்தட்டை உரைநடை தட்டாக மாற்றிய அந்த திராவிட இயக்கம் கொடுத்த தமிழ். இதெல்லாம் சேர்ந்து எனக்குள்ள என்னாச்சுன்னா தமிழ் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. நான் உயர்நிலைப்பள்ளியில் வெற்றி பெற மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு இருந்தவன். அதில் அந்த வேப்பந்தடியெல்லாம் உருவி ஒற்றையாக எல்லாம் போட்டு அதில் வெற்றி பெறுவோம் தோற்றுவோம் அப்படின்றது அந்த மாணவர்களுக்குள்ள நாங்கள் பார்த்த அந்த நாட்கள் தான் நினைவுக்கு வருது. நான் ரொம்ப மோசமாக படிக்கிறேன். கணக்கு ஆங்கிலம் எனக்கு சுத்தமாக பயம். அந்த நிலையில நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். ஆங்கிலத்தில் 35 மதிப்பெண். யாரோ ஒருத்தவங்க இறக்கப்பட்டு போட்டாங்க. அப்போ எங்க அப்பா வந்து ஓவியர், திராவிட இயக்கத்தினுடைய சரியா படிக்க மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். இப்ப எல்லா பெற்றோர்களும் என்ன, நான் எது வர முடியலையோ அதை வந்து மகன்களே திணிச்சு நீ மருத்துவர் நீ பெரியார் அப்படின்னு சொல்ற அந்த இதுதான். அப்படி எங்க அப்பா வந்து நீ கும்பகோணத்தில் போய் ஓவிய கல்லூரியில் சேருடா அப்படின்றார். நான் இல்லை, நான் தமிழ் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஆனால் அவருக்கு புரியவே புரியாது, நீ ஒழுங்காக படிக்க மாட்டேன், அதனால நீ ஓவிய கல்லூரி கும்பகோணத்தை கொண்டு சேர்த்துறேன் அப்படிங்கிறார். நான் உடனே எங்கள் அப்பா வெளியில் போன நேரம் பார்த்து எங்கள் அம்மா கிட்ட போகிறேன். படிக்காத அம்மா, கை நாட்ட அம்மா, அம்மா நான் விருத்தாசன் காலேஜில் படிக்கணும்மா அப்படிங்கிறேன். அதுக்கு இப்போ என்ன அப்பா கிட்ட சொல்றாரு, அப்பா அங்கே சேர்க்க முடியாது, கும்பகோணம் போக சொல்றாரு. இப்படியாவது என்ன சேர்த்து விட்டுருமா அப்படின்ட்டு அழுத உடனே
எங்கள் அம்மா எங்கள் சித்தப்பாவை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அவங்க அண்ணன் பையன் ஏதோ சேர்ந்தா அப்படின்னு சொல்லி நான் கழுத்தில் கிடந்த ஆல்பம் சங்கிலியை கட்டி எங்கள் சித்தப்பாவை கொடுத்து இந்த தங்கை சங்கிலியை கொண்டு போய் அடமான வச்சு என் பிள்ளை என்ன சொல்கிறாங்க நான் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. என் படிக்காத என் கை நாட்டு அம்மா கடற்றி கொடுத்த ஆல்பம் சங்கிலி தான் என்னை எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் கல்லூரியில் கொண்டு போய் போயிட்டாரு. அங்கே குறிஞ்சி செல்வன் லலித வேலன் சேர்ந்த 2 பேராசிரியர்கள். அவங்க 2 பேரும் திராவிட இயக்கத்தில் ஊழி கலைஞர்கள். லலித வேலன் பச்சை கல்லூரி வகுப்பு எடுத்தாங்கன்னா எங்களுக்குள்ள அவ்வளவு தமிழ் உணர்வை அப்படியே கொதிக்க விடுவாங்க. அந்த பேராசிரியர் நினைத்தார் அதெல்லாம் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம்னா அந்த எப்படி ஒரு 3-4 பேராசிரியர்கள் நம்மளுடைய இந்த செப்புக்கும் தமிழுக்கும் காரணமாக இருப்பார்கள். இந்த நேரத்தில் அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு கையெழுத்து சிம்மம் அவங்க எனக்கு வந்து இந்த சிலம்பு திருப்பி நாடகத்தில் வந்து அதை என்னை படிக்க சொல்லுவாங்க, பாட சொல்லுவாங்க. நீ படிக்கிறதுலாம் கலைஞர் சொல்கிற மாதிரியே இருக்கா அப்படிம்பாங்க. ஒரு சின்ன பையன் நான். அப்புறம் கடைசியாக சொன்னாங்க, நீ இந்திய சின்ன கல்லூரியில் சேராத, உன்னுடைய தமிழாளர்களுக்கு நீ அண்ணாமலை பல்கலைக்கழகம் போல ஒரு நல்ல பல்கலைக்கழகமாக போய் சேருதா அப்படின்னு ஆற்றுப்படுத்திய பேராசிரியர் புரிஞ்சு செல்வம். அங்கே படிச்சுட்டேன். அங்கேயே ஆங்கிலத்தை விட்டுட்டு மறுபடியும் போராடி வச்சுட்டு மறுபடியும் அண்ணாமலைக்கு வந்த இளங்கலை தமிழ் அங்கே சேர்ந்தேன். பதவி பதிவேட்டில் முதலில் அறிவழகன் அப்படின்னு உடனே உள்ளினையா அப்படின்னு ஒல்லியா ஒரு பையன் எழுத உள்ளினையா சொல்லுவோம். ஒரு 10 பேருக்கு பிறகு மதிவழகன் என்று சொல்லுவாங்க. நான் எழுந்து உள்ளினையா சொல்லுவேன். ஒரு 2 நாள் பசங்க பார்த்தாங்க. அப்புறம் எங்கள் 2 பேரையும் பார்த்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அறிவழகன் மதிவழகன் பேரில் ஏதோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அவன் என்ன பார்த்து சிரிச்சான், நான் அவனை பார்த்து சிரிச்சேன். அப்புறம் ஒரு நாள் வந்தான், என் பக்கத்தில் உட்காந்து நீ போய் அங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என் பக்கத்தில் வந்து உட்காந்தான். அவன் இன்னைக்கு என் பக்கத்தில் மட்டும் வந்து உட்காந்துல, என் வாழ்க்கையில் உட்காந்தான், என் நட்பில் உட்காந்தான். என் உயிரில் அமர்நாதன். நான் வந்து ஒரு பிச்சைக்காட்டு பையன், அவன் வந்து ஒரு கடல் பையன், நீந்தல் பையன். வீரமணியாவுக்கு தெரியும். ஒரு கம்பல் 22 எங்களுடைய விடுதி. அவன் ஒரு அறையில் இருந்தான், நான் ஒரு அறையில் இருந்தேன். அவன் போய் நாங்கள் 2 பேரும் ஒரே வகுப்பில் படிக்கிறோம். நாங்கள் நண்பர்களாக இருப்போம். எங்களை தனித்தனி அறையில் இல்லாமல் ஒரே அறையில் தங்க வச்சிங்கன்னா எங்களுடைய தமிழ் எங்களுடைய படிப்புலாம் நல்லா வரும் அப்படின்னு அவன் கெஞ்சி விடுதி கவலத்தை ஒரே அறையில் நாங்கள் 2 பேரும் தான் வரோம். அப்புறம் காலாண்டு அரையாண்டு முழாண்டு விடுமுறைகளில் என் வீட்டிற்கு அவன் பிள்ளையானன், அவன் வீட்டிற்கு நான் மகனான். எனக்கு ஆங்கிலம் வராதில்ல, நான் பட்டியலிட்டு போயிடல. என்னென்ன பண்ணேன், அவன் வந்து கடலூர் சோனம் இருக்கும். அது துறைமுகத்தை தாண்டி போகணும். துறைமுகம் ஒரு நகர், அது வந்து மிக வரலாற்றுக்குரிய ஒரு நகர். சோனங்குப்பம் அப்படின்னா தெரியுமா பொருள் உங்களுக்கு? சோனகர்னா தெரியுமா? யவனர்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். சோனகர்னா தெரியுமா? தெரியுமா? எனக்கு சங்கீதத்தில் இருக்கிற சொல்லுதான் அது. சோனகர் அப்படின்னா நாவாய்களை குதிரைகளை சேர சோழ பாண்டியர்களுக்கும் மன்னர்களுக்கும் கொண்டு வந்தவர் அரபு மக்கள். இங்கே இருக்கிற அந்த தமிழ் மக்களோடு பழகிற நேரத்தில் அந்த தமிழ் பெண்களில் ஒருவரை சமைத்து போடுவதற்கும் இல்லறம் செய்வதற்குமாக அவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள். ஆண் யாரு? அரபு. பெண் யாரு? தமிழ். இந்த 2 பேருக்கும் பிறந்து வளர்ந்து அதற்குள் உருவான இனத்திற்கு பெயர் தான் சோனகர். எங்க நண்பருடைய ஊருக்கு சோனங்குப்பம்னு வந்தது சோனகர் குப்பம் தான்.
அந்த குதிரைகள் வந்து அங்கே இறங்கியிருக்கிற வரலாறு இன்னும் தோன்றுனா இங்கே என்னென்னவோ கிடைக்கும். அந்த நிலத்தில் தோன்றுனாலே வரலாறு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஊர். சோனமுகம், கோரி, சிங்காரத்தொப்பர் அப்படின்னு அந்த மூணு. அப்போ எங்களை வந்து பிரித்து பார்க்கவே யாராலும் முடியல. அவன் சோனமுகத்து, நான் பேணனோடு. ஒன்று இருந்தால் பேணனோடு இருக்கோம், இல்லைன்னா சோனமுகத்தில் இருக்கோம். அப்படி பிரித்து பார்க்க முடியாத சூழலில் அண்ணாமலை பல்கலைக்கழக எங்களுடைய நண்பர்கள் எங்களை தேடி வருகிற போது மதியை பார்த்தீங்களா, அறிவை பார்த்தீங்களான்னு கேட்டவங்க. எங்களுடைய நட்புக்கு பிறகு அறிவுமதியை பார்த்தீங்களா, அறிவுமதியை பார்த்தீங்களா, அதில் கிடைத்த ஒரு நட்பின் அடையாள பெயர் தான் அறிவுமதி. அதுலேயும் இன்னொன்று சொல்லணும்னா, எங்கள் அப்பா சோசி நடராஜன் என்ற அவருடைய பெயர் சோனமுகத்தில் அறிவுமதி அப்பா. அம்மா பேர் அமராவதி, பாட்டி பேர் குந்தாலம்மா. அந்த குந்தாலம்மா பேர் தோணி இருக்கும், பக்தன்னு சொல்லுவாங்க. அவரும் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு தீவிர பற்றாளர். அவர் ஆற்றை தாண்டி தோணியில் வரணும். தோணியில் வந்த பிறகு கடலூர் துறைமுகத்துக்கு வரலாம். ஆனால் அந்த ஊர் கட்டுப்பாடுங்கிறது அது மீனவர்களுடைய கட்டுப்பாடு என்பது சாதாரண கட்டுப்பாடு இல்லை. எருக்குடையெல்லாம் தூக்கி கொண்டு ஊர் சுற்றி வர வைப்பார்கள் இந்த மீறிட்டார். அப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு பகுத்தறிவாதி, நாத்திகவாதி அப்படிங்கும் பொழுது அதே ஊரில் தான் வீரமணி ஐயா பிறந்தது. ஜெயகாந்தன் ஐயா படித்ததும் அதே பக்கத்து தெருவில் தான். அந்த தெருக்களை தாண்டி தான் நாங்கள் போகணும் எங்கள் ஊருக்கு. அப்போ எங்கள் அப்பா கருப்பு சட்டை போட்டு வர்றதுனால தோணியில் ஏற்ற மாட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா கருப்பு சட்டையை கைடிட்டு நீச்சல் அடித்து வந்து கரையேறி வந்த கொள்ளைக்காரன் என் அறிவுரை அப்பா சோசி நடராஜன். நான் வீரமணி ஐயா சொன்னேன், உங்களுக்கு முதல்ல மேடையில் தூக்கி விட்டதே எங்கள் அப்பா தான் ஐயா அப்படின்னு. அடுத்த முறை அவன் அண்ணனை பார்க்க போகும்போது எங்கள் அப்பாவை தேடி போய் சால்வ போது அது உண்மை அப்படிங்கிறது தெரிஞ்சு கொடுத்தாங்க வீரமணி ஐயா. இந்த அப்பா அவர்களை செய்யலாத அந்த அப்பா அவர்களை செய்யலாது. அப்படி அந்த நட்பு எங்களை பிரிக்க முடியாத சூழலில் நண்பர்கள் சூட்டிய அந்த அறிவுமதி என்கிற நட்பு பெயர் இலக்கிய பெயராக இன்றைக்கு உங்களுடன் கொண்டு வந்து இருக்கிறது. அதில் தமிழ் படித்தோம். அதில் கூட ஒரு நிகழ்ச்சி சொல்லணும். நான் மறுபடியும் இளங்கலையில் ஆங்கிலத்தில் தோற்றுது. அது என்னை விட மாட்டேன்றது தமிழ் படிக்க. ஆனால் அவன் வெற்றி பெற்றுட்டான். அப்புறம் என்ன வந்து இந்த கட்டுரையெல்லாம் மனப்பாடம் பண்ண சொல்லுவான். அப்போ அங்கே போட்டிங் இடத்துல அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இந்த ஒரு படகு காலை வட்டமாக இருக்கும். அது வீட்டில் அங்கே தான் போய் படிப்போம். என்னை படிக்க வைப்பான். இன்னைக்கு நீங்கள் ஒப்பிச்சாதான் அவனுக்கு சோறு அடிப்பான். அப்படி என்னை படிக்க வச்சு அதில் நான் ஒரு முறை நான் கடைசி எழுதுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேர்வில் வெற்றி பெற்றான்ல. இப்போ அவன் போய் இளங்கலை சேர்ந்த முதுகலை அவன் வந்து இங்கே மாநில கல்லூரியில் சேர்ந்துட்டான். ஆனால் எங்கள் 2 பேருக்குமே வாசூர் மாணிக்க எங்க படிக்கணுங்கிறது தான் பெரிய கனவு ஏற்படுது. அப்போ அவன் வந்து மாநில கல்லூரியில் வந்து படிச்சுட்டு இருக்கிறான். என்ன வந்து எனக்காக விடுமுறை விட்டு நான் ஆங்கிலத்துக்கு எழுதுறேன்ல, அப்போ வந்து அவன் புல்தறியில் உட்காந்துருக்கான். நான் வந்து தேர்வு எழுதிட்டு இருக்கேன். நீ கடைசி மணி அடிக்கிறவங்களையும் வெளியில் இருக்கிறது அப்படின்ட்டு என் நண்பன் வந்து அந்த புல்தறியில் உட்காந்துட்டு எழுதுறான். நான் திரும்பி பார்த்தா எழுதுமா. அப்படி எழுதி நான் அந்த இதில் தேர்வில் வெற்றி பெற்றுட்டேன். இப்போ நான் வந்து முதுகலை சேரணும். அவன் மாநில கல்லூரியில் முதலாண்டு படிக்கிறான். என்ன பண்ண தெரியுமா, எனக்கு நான் வெற்றி பெற்ற உடனே அவனால் தாங்க முடியல. வந்துட்டான். ஒரு ஆள் போனால் போட்டான். நான் ஒன்று மட்டும் தான் படிப்பாங்க. வந்துட்டான். அப்பா அம்மா கேட்டாங்க அப்படியோட படிக்கணும் அப்படின்னா அவங்களோட சொல்லுங்க நட்பை புரிஞ்ச சொல்லுவோம். இன்னைக்கு என்னுடைய திருமண பத்திரிகையில் பெரியப்பா சித்தப்பான்னு என் பேர் அவங்க குடும்பத்தில் இருக்கிறது, அவங்க பேர் என் குடும்பத்தில் இருக்கிறது. தமிழ் எனக்கு என்ன கொடுத்ததுன்னா முதல்ல ஒரு உயிருக்கு உயிரை நேசிக்கிறது நண்பனை கொடுத்தது. இல்லை காரணம் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னோட போயிட்டான். நீ பின்னாடி வராது. அவன் போய் கவனிக்கணும்.
எங்க வண்டி இங்கே இருக்குது. முடிச்சனா முதுகலை அதில் வாசுபமானிக்கு என்ன செஞ்சார் தெரியுமா? அவர்கிட்ட தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டோம். 2 பேரும் போய் அவருடைய தமிழ் துறையிலையும் கொடுப்போம், அவருடைய அறையிலையும் கொடுப்போம். இந்த தாள் மதியழகன் முதுகலை அவனும் கொடுப்போம், நானும் கொடுப்போம். எல்லாம் இந்த உயரத்துக்கு வந்துச்சுமா. தினமும் போய் கொடுப்போம். வாங்கி வச்சுக்கிட்டு அவர் வாசுபமானிகளுடைய தமிழ் படிக்கிற மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். அதுக்குள்ள எவனாவது முதுகலை படிக்க அறிவியல் ரீதியாக வரலாம், அந்த சயின்ஸ் தெரிஞ்சா இன்னும் தமிழில் சிறந்து வளரலாம்ங்கிறது அவருடைய கருத்தில் ஒரு இருந்தது. அப்போ போகும் பொழுது நான் ஆங்கிலத்தில் தோல்வி பெற்றதுன்னு வெளியில் வந்தேன். தமிழையே அப்படியே எழுதினேன். ஆங்கிலத்தை வெற்றி பெற்ற பிறகு தான் தமிழ் எழுதணுன்ட்டு எழுதினேன். அதில் 90, 98 வாங்கிட்டேன். இலக்கணத்தில் நம்மளுக்கு எல்லாமே எனக்கு மனப்பாடம். இப்போ கேட்டால் தெரியாது. அவ்வளோ சிறப்பான மதிப்பெண்கள் பெற்று அவர்கிட்ட சேர்ந்துங்கிறதுக்காகவே போகிறேன். நீ ஏன் 2வது தடவை எழுதுனேன் அப்படின்ட்டு எனக்கு கொடுக்கல, அவனும் கொடுத்துட்டாரு. அவன் முதுகலை சேர்ந்துட்டான், எனக்கு முதுகலை கிடைக்கல. எனக்கு அழுக வருது. அப்புறம் நான் வந்து கரியாவட்டம் திருவனந்தபுரத்தில் சாலை சுப்பிரமணியம் இவ்வளவு மதிப்பு இருக்கிற, நீ வாடா அவன் உதவித்தொகையெல்லாம் போட்டு நான் அவனை சேர்க்கிறேன் அப்படின்ட்டு அவர் என்னை அங்கே அழைக்கிறாங்க. நான் அங்கே போகிறேங்க. ஆனால் அறிவுரை எங்கள் அம்மாட்ட போயிட்டு, அம்மா அங்கே போனால் பெருசாக அரிசி இருக்குமா, அதெல்லாம் அவங்களாம் சாப்பிட முடியாதும்மா. அம்மா அவன் உதவி படிக்கிறதுக்கு என்ன உதவி படிக்கிறது சொல்லுவாங்க. எனக்கு என்ன கொடுத்துட்டாருன்னா எம்ஓஎல் கொடுத்துருக்காரு, மாஸ்டர் ஆஃப் ஓரியன்டல் லேர்னிங், கீழே கலைத்துறை, மூவா எல்லாம் படித்தது. 4 பேர் தான் சேர்ந்துருக்கோம். அவங்க 25 பேர் இருக்காங்க தமிழ் முதுகலை. நாங்கள் எம்ஓஎல் வந்து 4 பேர் தான் இருக்கோம். 4 பேர் வச்சு நான் எப்படி அதில் போய் படிக்கணும்? அவர்கிட்ட படிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறேன். உடனே என்னை வந்து காரியாவட்டத்தில் நான் போகிறேன். உடனே எங்கள் அம்மா வந்து என் காலில் வந்து கும்பிட்டு இருக்கோன்னு, அங்கே போகலப்பா சாப்பாடுலாம் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறேன். அறிவு நீ இங்கேயே படின்னு சொல்லி அப்புறம் நான் மறுபடியும் எப்படியாவது அவனை கூட இருக்குதுங்கிறதுக்காக என்ன அந்த 4 பேரை கூட சேர்த்து விட்டான். எங்கள் வகுப்பே சரியாக எடுக்க மாட்டாங்க. அந்த பேராசிரியர் வந்து நாளைக்கு அந்த முதுகலையில் அவ்வளோ மாணவர்கள் அவ்வளோ அழகாக படிக்கும் பொழுது நாங்கள் 4 பேரும் பட்ட பாடு அவ்வளோ பாடு. அதில் வந்து முதலாண்டு என்ன பண்ண தெரியுமா? இதெல்லாம் சொல்லியா இருந்தோம். நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் இதெல்லாம் மற்ற இடங்களில் நான் பதிவு பண்ணல என்று சொல்கிறேன். இந்த பெரிய 10 பக்கம் எழுத வேண்டிய பதில்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் 1 பக்கம் எழுதுவேன். இந்த 10 வரி 5 வரி எழுத இதெல்லாம் 10 பக்கம் எழுதுவேன். நான் படிக்க வைக்கிறேன். நீ வந்து ஒரு நாள் ஐயா கூப்பிட்டாங்க, வாசுபமானிக்கு கூப்பிட்டாங்க. ஏய் நீ எனக்காக தானே தெரியுது, எவ்வளோ அழகாக எழுத, எவ்வளோ தமிழ் இருக்கு, என்னடா ஏடா இப்படி பண்ற? நான் உன்னை தோல்வி அடைய வச்சிருவேன் பார்க்குறியா? ஓ தமிழை நான் தோல்வி அடைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இந்த இதில் 55 விழுக்காடு போட்டு வெற்றி பெற வச்சிருக்கேன். 2வது ஆண்டில் நீ ஒழுங்காக படித்து நீ வந்து பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போட்டி வச்சாங்க. இந்த முதுகலையில் போட்டி வச்ச உடனே 10 போட்டி, சிறுகதை, கவிதை, ஓவியம், பேச்சு போட்டி, பாட்டு போட்டி அப்படின்னு. அதில் 10 போட்டிலையும் புலவர்கள் 4 ஆண்டு, முதுகலை 2 ஆண்டு, இளங்கலை 3 ஆண்டு. இந்த தமிழ்துறை எங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ்துறை இவ்வளவு விருப்பமாக அதில் போட்டி வச்சாங்களா? 4 பேர் தானே நாங்கள் கீழே கலைத்துறையில் மாஸ்டர் ஓரியன்டல் லேர்னிங்கில் நானும் கலந்துக்கிட்டேன். 10 போட்டியில் கலந்துக்கிட்டேன். என்னாச்சு? 10 போட்டியில் 9 போட்டியில் அதிகமதி. பழனி எப்படின்னு ஒரு பேராசிரியர் ரொம்ப அற்புதமாக என்னை வளர்த்தது. பிஏ பண்ணி அப்போ அவர் கூப்பிட்டுருக்காரு. அந்த
வெற்றி பெற்ற மாணவர்களை பேரை பார்க்கும்போது மதியழகன் 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 9 இடத்துல வருது. ஒரு இதில் மட்டும் 2வது பரிசு. இது என்ன நல்லா பெரிய பையன் என்ன உட்காந்துருவாங்கன்னா, ஐயோ அவனுக்கு நான் வந்து முதுகலைகள் கொடுக்காம விட்டுட்டேன். சரி அவனை நான் தேர்வு செய்ய வச்சுட்டேன், இந்த ஆண்டு அவனை நல்லா படிக்க வைங்க அப்படி சொன்னாலும் என்னுடைய பாசப்பாக மாணிக்கம். அப்புறம் இந்த ஆண்டு எழுதுறதில்ல அப்படின்னு சொல்லி நான் எழுதணும். அவர் விடுமுறைக்கு போயிட்டாரு. வெள்ளைவரன் ஐயா தான் தமிழ்துறை தலைவர். தற்காலிகமான அவர் அந்த விடுமுறை இருக்கார். ஐயா நான் சொல்ல அப்படின்னா படிக்கவே இல்லையா, நான் இந்த ஆண்டு எழுத போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறேன். உடனே வெள்ளைவரன் ஐயா என்ன சொல்கிறாங்க, மாட்டு வண்டியில் ஏறிட்டு அவர் மாட்டு வண்டியில் தான் வருவார் அண்ணாமலையில். அப்படி மாட்டு வண்டியில் ஏறி வீட்டுக்கு கூட்டு போய் அங்கே ஒரு மணக்கட்டை வச்சு அதில் தொழிலாளர்கிட்ட வச்சு எனக்கு ஒரு தடுப்பு போட்டு உட்கார வச்சு அவருக்கு ஒரு தடுப்பு போட்டு உட்காந்துக்கிட்டு எனக்கு தொல்காப்பியம் எடுத்தவனைங்க வெள்ளைவன். கண்டமானம் பேசுகிறார். கலைஞருக்கும் அவர் ஆசிரியர், எனக்கும் அவர் ஆசிரியர். அந்த அவருடைய அன்பு பேர் என்பவர் தான் வந்து இன்னைக்கு நான் வந்து சங்க இலக்கியத்துக்கு உலக அமெரிக்கானோ புறநானோ இருக்கிறேன்னா அது அந்த என்னுடைய பேராசிரியர்களாக இருக்காங்க. அவ்வளவு செழித்த பழுத்த தமிழர். அதில் வெற்றி பெற்று முதுகலையில் வெற்றி பெற்று வந்தாச்சு. வந்த உடனே சென்னைக்கு தான் தமிழ்நாடு அரசு பொருள் ஆய்வுத்துறையில் கல்வெட்டியல் மாணவனாக சேர்ந்தேன். அங்கே 4 பேர் தான் சேர்ந்தோம். அவங்க ஐயா நாகசாமி தான் அது தலைமையில் இருந்தாங்க. இப்போ இழந்த கடனை காசு நான் எல்லாம் எங்களுக்கு வகுப்படுத்துவாங்க. மாசி காந்தி அந்த வகுப்பு எடுத்த அந்த தொல்பொருள் ஆய்வுத்துறையில் படிக்கின்ற அந்த காலகட்டத்தில் அப்பதான் நான் சென்னைக்கு வரேன். அந்த சென்னைக்கு நான் படிக்கலாம் இல்லை, தமிழ்நாடு அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறையில் கல்வெட்டியல் படிக்கிறேன். அதுக்கு முன்னாடி முதல்ல நான் சென்னைக்கு வந்த கதையை உங்களுக்கு சொல்லிக்காரணும். ஏன்னா அதுலேயும் என்னுடைய தமிழ் பயணம் 1968 இந்த தமிழ்நாட்டு தலைநகரில் உலக தமிழ் மாநாடு நடந்தது. அந்த தமிழ் மாநாடு நடந்த அந்த காலகட்டத்தில் இந்த அண்ணா சாலையில் வந்து ஊர்வலம் வச்சாங்க. அந்த சிலப்பதிகார காட்சி, மணிமேகலை காட்சி, புறநானூற்று காட்சி என்று மிகச்சிறந்த கலை வேலைப்பாடுகளோடு அந்த ஊர்வலம் நடக்குது. அந்த வானொலியில் வந்து நேர்முக அறிமுகம் தராங்க. அது கலைஞர் தான் தந்தார் நினைக்கிறேன். அதை கேட்டு 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 இப்படி தமிழுக்கு ஒரு ஊர்வலம் நடக்குது, ஒரு விழா நடக்குது, இதை போய் பார்க்கலன்னா எப்படி? ஒரு சின்ன சின்ன மாநாட்டு கூட போன எங்க அப்பா அதுக்கு என்ன தெரியல, போகல. போயிருந்தா அப்பா நானும் வரேன்னு சொல்லி போயிருக்கலாம். இப்போ எங்க அப்பாவும் போகல. இந்த நேர்முக வர்ணனை மட்டுமே கேட்டுக்கிட்டு அதை நிறைவடைய என்னுடைய மனசு பொறுக்கல. உடனே எங்க அம்மா அடுக்கு பானையில தான் காசு வச்சிருப்பாங்க. அது கம்பு இருக்கும், சோளம் இருக்கும், அதுக்குள்ள கை விட்டு பார்த்தா பணம் இருக்கும், காசு இருக்கும். அப்படி தேடி பார்க்கல எனக்கு ஒரு 15 ரூபா தான் கிடைச்சது. அந்த 15 ரூபாய் அம்மாவுக்கு தெரியாம எடுத்து வச்சுக்கிட்டு இந்த துவைச்ச துணியெல்லாம் இருந்தது, அது கசைன துணி தான், அதை எடுத்து ஒரு பையில அழுத்திக்கிட்டேன். அழுத்திக்கிட்டு எங்கள் அம்மாவை போயிட்டு நான் செலவு செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு ஒரு எரு வண்டி, மாட்டு வண்டி, அது ஒன்றும் வேகமாக போகாது, ஆனால் அதில் ஏறினா அம்மாவோட தப்பிச்சுலாங்கிற மாதிரி அது ஒரு வேகமாக வண்டி இருந்துச்சு. அதிலேயே தப்பிச்சு வந்து அப்புறம் கீழனூரில் நின்று விருத்தாசலத்துக்கு பேருந்தில் ஏறி வந்து அப்புறம் நடந்து ஓடி அந்த படப்பட்டி சந்திப்பில் ஒரு சென்னைக்கு ஒரு வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டேன். அப்படி பையன் யாராவது கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் வந்து சென்னைக்கு வந்துட்டேன். அந்த 14 அடுக்கு மாடி கட்டடம்னா அன்னைக்கு நான் பார்த்த வேற
அப்படியே வந்து அப்போ இந்த சபைன்னு ஒரு திரையாக இருக்குது, அது வெளியே அப்படியே நடந்து போய் அண்ணா சிலையை பார்த்துட்டு கடற்கரைக்கு வந்து இந்த சிலைகளை எல்லாம் நடந்தே பார்த்துட்டு அப்படியே காலெல்லாம் அப்படியே வீங்கிடுச்சு எனக்கு. இந்த சிலைகளை எல்லாம் பார்த்துட்டு இன்னும் மாநாடு பந்தலுக்கு நான் போகலை. அப்படியே நான் எங்கள் அண்ணன் வீடு வந்து அம்பத்தூரில் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அம்பத்தூருக்கு நடந்தே போகிறேன். நடந்தே போனால் எங்கள் பெரியம்மா வந்து பொண்ணை தேடி தான் அண்ணா அங்கே போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படின்னா, இல்லை உங்கள் அண்ணன் கடிதம் போட்டிருந்தான் நீங்கள் வந்திருப்பியா அப்படின்ட்டு, அதுக்காக தான் அங்கே போனான் அப்படின்ட்டு. நான் இங்கே வந்து படுத்தேன், கொஞ்சம் தூக்கிட்டேன். எங்கள் அண்ணன் ஆரம்பமானது அவங்க வந்தாங்க. வந்துட்டு உன்னை தேடி தான் அங்கே போனேன். அந்த உலக தமிழ் மாநாட்டு அந்த வரவேற்பு வந்து கீழனூரை சேர்ந்த மகிழர்கள் எங்கே இருந்தாலும் வரவேற்பு கிடைக்க வரவும் அப்படின்னு நான் 5 தடவை சொன்னாங்க அவன் பேரை அப்படின்னு. 1968 உலக தமிழ் மாநாட்டிலேயே என் பெயர் பதிவாயிடுச்சு. உடனே அண்ணன் கடைசி நாள் அன்னைக்கு வந்து என்னை அழைச்சிட்டு போய் மாநாட்டை உட்கார வச்சு பார்க்க வைக்கிறாங்க. அதில் எங்கேயாவது பேசுறாரு, எல்லாரும் பேசுறாங்க. ஆனால் அண்ணாவுடைய அந்த பேச்சு குரல் பதிவில் கேட்டு பாருங்க. இந்த கேட்டு போறவர்களே அப்படின்ற ஒரு கவித்துவமாக முடிச்ச அந்த அழகா சின்ன பையன், காசத்த பையன், எனக்கு அவ்வளவு நிறைவா அப்புறம் எங்கள் அண்ணா மீது தொடர்புகளை ஏற்றி என்னை ஊருக்கு அனுப்புனாங்க. நான் யாரும் என்னை திட்டல, அழிக்கிறேன். அந்த தமிழ் ஆர்வம் தான். அப்புறம் சென்னையில் 1990 வந்தேன். நாகசாமி நிலையில் படித்தேன். எல்லா கோயில்கள், கல்வெட்டுகள், நடுகர்கள் இது எல்லாம் ஆய்வு செய்கிற அந்த பணியில் மிக சிறப்பாக எனக்கு அதெல்லாம் ஊட்டி வளர்த்தாங்க. நான் குற்றாலம் கோயில் ஆய்வு எடுத்துக்கிறேன். இந்த 4 மாணவர்கள் 4 கோயில் எடுக்கணும்னாங்க. நான் குற்றாலம் கோயில் எடுத்துக்கிறேன். அங்கே போய் நான் 1 மாதம் அந்த கோயிலே தங்கி ஆய்வு செஞ்சு வெங்கடேஸ்வர கோயிலுக்கு மூத்த அவங்க தான் எனக்கு உதவி பண்ணாங்க. அப்புறம் தெரிகுட ரசத்தன்னுடைய அந்த குடும்பத்தில் போய் அந்த வீட்டை பார்க்கணும்னு போனேன். போய் ஒரு அறையை திறந்தேன்னா அந்த அறை முழுக்க ஓலைச்சு விடுங்க. ஆனால் அந்த வீட்டு தம்பிங்க அந்த அன்னைக்கு இருந்த சிறுவர்கள் எல்லாம் அந்த நூல்கள் எல்லாம் கட்டிட்டாங்க. இதெல்லாம் இறஞ்சி கிடைக்கிறது. அந்த அறை முழுக்க ஊஎஸ்ஆ பார்த்தா எவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாரோ அந்த மகிழ்ச்சி எனக்கு கிடைச்ச ஒரு பருவம். நான் அந்த ஐயாட்ட கேட்டேன், எல்லாமே தமிழ்நாடு அரசு தொடர்புகளை தருவதாக நீங்கள் ஒரு கடிதம் தந்து அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகிற உரிமை கொடுப்பீங்களான்னு கொடுத்துட்டேன். நான் உடனே ஒரு 6 சாக்கு மூட்டைகள் எல்லாத்தையுமே உள்ள பத்திரமா சேர்த்து ஒரு வாடகை வண்டி அப்பவே எனக்கு அம்பாசடர் அந்த ஒரு வண்டியில் வச்சு அதை தொடர் வண்டியில் வச்சு மறுநாள் கொண்டாந்து கொடுத்தா நாகசாமி ஐயா அடைந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு தினமணி, இந்து, இளைஞர்களுக்கு எல்லாத்துலேயும் எங்கள் துறை மாணவன் மதியிடம் கண்டுருக்கார் அப்படின்ட்டு அதை பதிவு பண்ணி அதெல்லாம் எவ்வளவு கட்சிக்கு வந்திருக்கு. அதுக்கடுத்து ஒரு ஆண்டு முடிஞ்சிருச்சு. ஆனால் அவருக்கு எனக்கு வேலை கொடுக்கறதுக்கு நான் போய் கேட்டேன். நான் அவரால் கொடுக்குற சூழல் இல்லை. அந்த காலகட்டத்தில் தான் தங்கமணியன், ஆர் ராமநாதன், மாதையன், அறிவழகன், நான் எல்லாம் சாவே சுப்பிரமணியன் தான் இயக்குனர் உலக தமிழக பொற்கோவனுடைய பாதுகாப்பு. அவர் எனக்கு எங்களுக்கு கிடைத்த முதல் ஆண்தலை அபிராமபுரம் ஆளப்பட்டு அவருடைய வீடு. அதுக்கு எதிரில் கல்லுக்கடை மேடு. அந்த கல்லுக்கடை மேட்டில் தான் நாங்கள் வந்து வாடகைக்கு தங்கியிருந்தோம். அப்போ ஒவ்வொரு அச்சகம்னு ஒரு அச்சகம் ஆளுக்கு 1000 ரூபா போட்டு பொற்கோவனுடைய தலைமையோட அந்த அச்சகத்தை உருவாக்கணும். அது அரணமருவத்தில் எங்கள் அண்ணன் தான் அதை பார்த்துக்கிட்டாங்க. அதை புலமைன்னு ஒரு இதழ் நடத்தணும். நாங்கள்லாம் எடுத்து போட்டுருவோம். அப்படி நடத்துகிற எங்கள் அண்ணியே அது ஒரு பத்திரிகை நடத்துனாங்க. அந்த பத்திரிகை பேர் எனக்கு தெரியல. அப்படி ஒரு கூட்டு குடும்பமாக எங்களை வாழ வச்ச ஒரு பொறுப்பு. அதில் இருந்து உலக தமிழராட்சி நிறுவனம் கடலூர்லேருந்து எங்கள் அப்பா சைக்கிள் தான் எங்களை கொடுத்து பார்த்தேன். எனக்கு சைக்கிள் போட்டு இன்னுமே எந்த வண்டியும் ஓட்டு தெரியாது. உலக தமிழராட்சி 5D வடபண்ணிலேருந்து ஆழ்வார்பேட்டை வழியாக அந்த வழி வரும். அதெல்லாம் ஏறி அடிக்கிறது நான் அங்கே பண்ணி எல்லாரும் வருவோம். அப்போ எல்லாரும் முனைவர் பட்டம் பேசுகிறாங்க.
நான் முருகன் நடுகள் வீரனே அப்படிங்கிற தலைப்பில் தான் நான் ஆய்வு செஞ்சுட்டு இருந்தேன். சாவிய சுப்பிரமணிய ஐயாவுக்கு நான் முருகன் என்ற அடங்கில் இருக்கிற இந்த வரலாறு இல்லாத சிவப்பு அது இதெல்லாம் சொன்னதெல்லாம் நான் கொஞ்சம் விமர்சனம் பண்ணிட்டேன். உடனே நீ வேறு தலைப்பு தான் எடுத்துட்டாரு. திருவிக்காவே கை வைக்கிறேன். அப்புறம் 3 வருஷத்துக்கு மேலே அங்கே தான் பண்ணியிருந்தேன். அங்கேயே கூட படத்தில் இருந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு அந்த உலகத்தில் தான் எனக்கு அங்கே வீரபாகன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செய்வார், இந்த தமிழ்நாடு அரசு கவிதை போட்டி வைக்கின்ற அறிஞர் அண்ணா பிறந்த கவிதை போட்டி, பாரதிதாசன் கவிதை போட்டி, பாரதி கவிதை போட்டி, அதில் நீ கட்டாயம் எழுதி கொடுக்குற, நான் அனுப்புகிறேன் அப்படின்றாரு. அப்படி என் மேலே என்னதான் நம்பிக்கை வச்சாலும் தெரியல. அப்புறம் நான் எழுதி கொடுப்பேன், அவர் அனுப்புவார், தேர்வு பெறுவார். முதல் மாதமும் எங்கள் கையால் முதல்வர் கையால் விருது வாங்குறேன் அறிஞர் அண்ணா பிறந்த நாள் கவிதை போட்டியில். அடுத்து பாரதிதாசன் பிறந்த நாள் கவிதை போட்டியில் அது 2வது பரிசோ 3வது பரிசோ வருது. அதில் நடுவில் இருந்ததுல புகழ்பி தனியாக வருது. அவர் இவன் கவிதை தான் முதல் போட்டேன், இதை ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு பயங்கர கோபம். அதுக்கடுத்து என்னை வர சொல்லி பார்த்தாரு. பார்த்த பிறகு என்னை கவியரங்களை ஏற்ற ஆரம்பிச்சிட்டார். ஆனால் கவியரங்கிற அந்த கவி நடையே எனக்கு தெரியாது. முதல்ல நான் கவியரங்க அந்த நடை கேட்டது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இந்திர விழான்னு நடத்தினார் கவிஞர். அந்த கவியரங்கம் தான் நான் காலால அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள். அதுக்கு நடுவில் கலைஞருடைய தலைமையில் கவிக்காவதல் ரகுமான், சிற்பி என்ன, ஈரோடு தமிழன்மான்னு, அப்புறம் நம்ம பயிர் அப்போ பச்சை பந்தல் மாணவர்கள் படித்தா ஒவ்வொரு கவி இதை படிக்கும் போதும் அப்புறம் லட்சக்கணக்கான மக்கள் கைத்தட்டுறாங்க. அதில் வைரமுத்துங்கிற அந்த தம்பியும் படிக்கும்போது அப்படி கைத்தட்டல் உண்டு. யாரா அப்புறம் நான் சென்னைக்கு இந்த வந்த பிறகு அப்புறம் பழக ஆரம்பித்தேன். இந்த பழக ஆரம்பித்ததில் அவருடைய நட்பு எனக்கு கிடைச்சது. ஒரு 12 ஆண்டுகால நட்பு. பொன்மணி சமைச்சு வச்சுட்டு கல்லூரிக்கு போயிட்டு வந்து நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு அப்புறம் நாங்கள் மாலை சோவியத் கலாச்சார கழகமோ போவோம். அவங்களும் கவியரங்கு வருவாங்க. அப்புறம் இளைய பாரதம்னு வானம் இல்லை, அதில் லீலான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க எங்களெல்லாம் பழனி பாரதி, எஸ் அறிவுமணி, நாங்கள் ஒரு எல்லாரையும் வளர்த்தவங்க அந்த தாய். அப்படி அதுக்குள்ள இளைய பாரதமே எங்களை வளர்த்தது. சோவியத் கலாச்சார புஷ்கின் இலக்கிய பேரவை அதே எங்களை வளர்த்தது. இந்த சூழலில் தான் பொன்மணி எழுதின அந்த கவியரங்க கவிதை, அப்புறம் வைரமுத்து எழுதின அண்ணாவை பற்றி அந்த கவிதை, அதெல்லாம் அவர்களுடைய அந்த கவிதைகளை நான் எடுத்துகிட்டு போய் தான் நான் பார்த்து நான் எழுதுகிறேன் கவியரங்கம். தலைவனான அரங்கம் அப்போ பள்ளிமரத்தை அப்பா அதை மக்கள் தொடர்பாளராக இருக்காங்க. அவங்க என்னை புலமைப்பத்தில் இந்த கவிதை படிக்கிறதா அப்படின்றாங்க. படிக்க தொடர்ந்து உடனே அதுதான் என்னுடைய முதல் கவியரங்கம். வைரமுத்து பார்த்த உடனே 16 பக்கம் எழுதி வச்சுருக்கேன். 6 பக்கத்துக்கு மேலே படிக்கக்கூடாது, மாதிரி எடுக்கூடாது, நீ கொஞ்சம் பார்த்துக்க, கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா உடனே பக்கத்தை பறிச்சுக்க அப்படின்னா அவங்களுடைய பிரதியை பார்த்து தான் நான் எழுதியிருக்கேன். நான் படிக்கிறேன், முதல்ல புலமைப்பதற்கு படிக்கிறேன். தலைவருக்கு சொல்ல புலவருக்கு படித்தவராமை நீங்கள் என்ன புலவருக்கு படித்தீர்கள்? புலவருக்கு படித்தால் தமிழ் பண்பாடு தெரிய வேண்டாமா? எனக்கு தமிழ் பண்பாடே தெரியவில்லை அப்படின்னு பாப்பா எல்லாருமே சொல்லியிருக்கிறேன். பின்ன என்ன தமிழ் பண்பாடு என்றால் என்ன? விருந்து வைக்க வேண்டும் என்றால் தலைவாடைகளை கொண்டுதானே விருந்து வைக்க வேண்டும். நீ என்ன செய்கிறாய்? தட்டில் அல்லவா விருந்து வைக்கிறாய், இசை தட்டில் அல்லவா விருந்து வைக்கிறாய் அப்படின்னு அரங்கமே அப்படியே ஒரு 5 நிமிடத்துக்கு மேல கை தட்டுறாங்க. இப்பெல்லாம் இல்லை, அந்த கவியரங்கம்லாம் கைத்த உடனே அவரு இப்படி இப்படின்னாரு. அது பிறகு எனக்கு தெரியும். நெல்லை கண்ணன் தாளாட்டினா என்ன நடக்கும், புலமைப்பதன் மியூசியம் போக்குனா என்ன நடக்கும் அப்படின்னு. உடனே எனக்கு அவர் பதில் சொல்றாரு, பாடாதா பண் பாடாதா, தட்டு பண் பாடாதா, இசை தட்டு பண் பாடாதா அப்படின்னாரு. என் கைத்தட்டலை விட அந்த கைத்தட்டல் அவ்வளவு இதா என்னை வளர்த்தவர்கள் அவங்க. அதுக்கடுத்து உலக தமிழர் நிறுவனத்தில் ஒரு 3 ஆண்டு அங்கே இருந்த
அந்த நூலகம்லாம் எனக்கு வந்து இந்த பேருந்துக்கு போகிறதுக்கு காசு எடுத்து வைப்பாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் காசு எடுத்து வைப்பாங்க. இப்படி வந்து இந்த நேரத்தில் தான் பாக்யராஜ் என்கிற இயக்குனருடைய அந்த அறிமுகம் கிடைக்கிறது. அப்புறம் 16 வயதிலே இந்த திரைப்படத்தை பார்க்கிறேன். எங்கே இந்த மிட்லேண்ட் ஒரு திரையா இருக்கு, அதை பார்த்த உடனே அடுத்த உடனே போய் அந்த படத்தை 2வது ஆட்டமும் பார்க்கல, சாப்பிடல, வீட்டுக்கு போகல, இருந்த பேருந்து காசுல அடுத்த காட்சியை பார்க்கிறேன். என்னடா ஒருத்தவன் நம்ம வாழ்க்கையை அப்படியே எடுத்துருக்கிறான், இதெல்லாம் நம்ம ஊர் வாழ்க்கை இல்லையா அப்படிங்கிற மாதிரி நான் முதல்ல வந்து ஒரு ரசிகனை தான் அந்த படத்தை பார்த்தேன். ஆனால் நான் வந்து ஒரு பேராசிரியராக தான் போயிருக்கணும். ஆனால் எனக்கு அந்த படத்தை பார்த்த பிறகு ஏன் நம்ம இயக்குனர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்திலே கொஞ்சம் இயக்குனர் எண்ணம் எனக்கு வந்துருச்சு. அப்புறம் நான் இந்த சைதாப்பேட்டையில் ஒரு விடுதி இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன? அதில் வந்து ஒரு தம்பி வந்து ஒரு வானவில் நிமிர்கிறதுன்னு ஒரு நாடகம் போட்டாங்க. அந்த நாடகத்துக்கு பூவை செல்வகுமார், தசரதன், நான் 3 பேர். அவங்க 2 பேரும் என்னை வந்து திரைப்பட உலகத்தில் பல அரங்குகளுக்கு அழைச்சிட்டு போனாங்க, இசை அரங்குகளுக்கு அழைச்சிட்டு போனாங்க. பாட்டு எழுதும்போது என்னை உட்கார வச்சு எனக்கு கற்றுக் கொடுத்ததுல வந்து பூவை செல்வகுமார் ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பிடத்தக்கவர். தசரதன் வந்து என்னை ஜெய்சங்கர்லேருந்து எல்லாத்தையும் நாங்கள் அறிமுகப்படுத்தி அதில் புறமித்தன் ஐயாவுடையும் பூவி செல்வகுமார் ஐயாவுடையும் நான் உட்கார்ந்து அவங்க சொல்ல நான் பாடல்கள் எழுதுகிறேன். அந்த ஆனால் எனக்கு பாட்டு எழுதுகிற அந்ததுதான் எனக்கு தெரியாது. ஏன்னா வைரமுத்தனாலும் 1 வயசு தான். அவர் பச்சை பந்தப்பூரில் முதுகலை 2ஆம் ஆண்டு படிக்கிற போது நான் இங்கே வந்துட்டேன். ஆனால் அவர் கிட்ட அவருடைய இதில் வந்து பயிற்சி எடுத்து ஒரு 500 மெட்டீரியலுக்கு மேல் எழுதி பயிற்சி எடுத்த பிறகு தான் அவர் உபாந்தர் மூலியமா, கலைஞர் பதிப்பகம் மூலியமா தான் அவர் எதிர்க்கி காட்டிட்டு தான் போகிறாரு. நாங்கள் 2 பேரும் நண்பர்கள். ஆனால் எனக்கு இயக்குநராக தான் அப்படிங்கிற அப்போ அந்த ஒரு வானவில் இருக்கிற நாடகத்துக்கு வந்து பாரதிராஜாவுக்கு ஒரு படம் அவருக்கு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே நான் அதுக்கு ஒரு கவிதை எழுதினேன். பாரதி நொண்டி சிந்து எழுதினான், அதன் பிறகுதான் தமிழ் இங்கே சரியாக நடக்க ஆரம்பித்தது. பாரதி ராஜா உனது சப்பானியின் வருகைக்கு பிறகுதான் தமிழ் திரைப்படம் சரியாக ஓட ஆரம்பித்திருக்கிறது. ஒரு செய்தி, ஒரு வெற்றி செய்தி அல்ல, வரலாறு, அது நாளை சொல்லும் அப்படின்னு. அதை படிச்சு பார்த்துட்டு நீ நாளைக்கே என்னுடைய அலுவலகத்துக்கு வர அப்படின்னா நான் வந்து பாக்யராஜ் அவருக்கு முன்னாடியே எனக்கு அறிமுகம். இது கொஞ்சம் கோபக்காரர் சொல்ல என்னுடைய வயசு தொட்ட நான் அவரை தேர்ந்தெடுத்தேன். சுகநிலத சித்திரங்கள் படத்துலேயே அவர்கிட்ட உதவி போனேன். அப்புறம் அவரை தாண்டி பாலுமிகங்கிறத ஒரு 7 ஆண்டுகள் வீட்டு சந்தியாராகம், நீங்கள் கட்டளை, ஒட்டணில் விழுந்தால், வெட்டைவாத உதவி, யாத்ரா போன்ற படங்களுக்கு அவர் உதவியை நல்லா பணியாற்றினேன். அதுக்கடுத்து பாரதிராஜாவிட்ட ஒரு 5 ஆண்டுகள் பணியாற்றினேன். அது புதுநாத்து, நாடோடி தென்றல், கிழக்கு செவியிலே, கருத்தம்மா, பசுப்பொண்ணு போன்ற படங்களுக்கெல்லாம் அவர்களை பணியாற்றினேன். கிழக்கு செவியிலே பணியாற்றுகிற போது என்னை கவனித்த அண்ணன் கலைப்பொழி தான் அவர்கள் என்னுடைய உழைப்பு, என்னுடைய இதெல்லாம் பார்த்துட்டு காலாபாணின்னு ஒரு படம் பிரியதர்ஷன் அவர்கள் வந்து இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள், அது அடிப்படையில் பார்த்தா சாவர்கருடைய சுயசரிதை தான். அது ஒரு இந்துத்துவாவை தூக்கி பிடிக்கிற ஒரு படம் தான். அந்த படம் வந்து மொழிமாற்றம் செய்ய சிறைச்சாலைங்கிற பேரில் அதுக்கு நீ உரையாடல் பாடல்கள் அறிமுகம் போட போகிறோம் அப்படின்னா நான் வந்து பாடல்கள் ஒரு 3-4 பாட்டு எழுதிக்கிறேன். அது வற்புறுத்தலால் எழுதுனது. ஆனால் இவருக்கு சொன்ன உடனே எனக்கு வந்து அதை மறுக்க முடியல. அவர் என் மீது வைத்த நம்பிக்கைக்கு நான் உழைக்கிறேன் என்று சொன்னேன். உழைத்தேன். அந்த உரையாடலும் அது ஒரு தமிழிலேயே எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் என்ற அளவுக்கு பிரியதர்ஷனே இந்த 4 மொழியில நீங்கள் வெற்றி பெற்றீங்க மத்திய என்ற ஒரு பாராட்டினார். அதில் வந்து இந்துக்கள் மட்டும் உண்ணாவிரதம் இருப்போம் என்று இந்தியில் உரையாடல் வரும், மலையாளத்தில் உரையாடல் வரும், தெலுங்கில் உரையாடல் வரும். ஆனால் தமிழில் மட்டும் எல்லோரும் உண்ணாவிரதம் இருப்போம் என்ற உரையாடலை எழுதியிருக்கிறேன். அவர்களுக்கே இது வரைக்கும் தெரியாது.
அந்த திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜாவுடைய அந்த ஈர்த்த வெற்றிகள் தான் செம்பூவே செம்பூவே ஆலோலங்கிலே தோப்பிலே மன்னன் கூரை சேவை சுத்தும் சுடர்வெளி பார்வையிலே தோன்றிடும் தேவி கத்தும் கடலரை தாண்டி வந்து தீர்ந்தது ஒரு நாவி. இது தாய் பிறந்த தேசம், என் தந்தை பிறந்த தேசம், இன்னும் என்னடா விளையாட்டு எதிரி நரம்பிலே கொடியேற்று. இந்த இசைஞானிகளை இனித்த வெட்டுகளுக்கு நான் செய்த தமிழ் தான் இசைஞானி தான் என்னை உலக தமிழர்களிடம் இவன் என் பிள்ளை, இவன் தமிழ் மிக அருகில் உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து ஒரு 200 பாட்டு எழுதுகிறார். ஆனாலும் வாசுப்ரமணியனுடைய மாணவன், வெள்ளைக்காரனுடைய மாணவன், அந்தமான தேசத்துடைய மாணவன். ஒரு முறை சென்னையில் என்னை பார்க்கும் பொழுது வாசுப்ரமணியன் சொன்னார், நீ என்னுடைய மாணவன் தானே? ஆமாங்க. என்னை எப்படி இப்படி நீ மடல் எழுதும் பொழுது நீ இப்படி கையெழுத்து போடுற, என்னைய போட்ட கே மதியழகன் போடுற? ஆமாய்யா. என்ன ஆமாய்யா? கே மதியழகன் போட்டிருக்கு, அப்பா பேரு கேசவன்யா. அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறது. அதான் நான் பார்த்தேன். என்ன பாருங்க, அவரிடம் படித்த நான் ஆங்கில சொற்கள் கலக்காம தான் எழுதுவேன் திரை இசைப்பாடல் என்று ஒரு சத்தியம் எடுத்தேன். முடிந்தவரை போராடி வெற்றி பெற்றது. அதனால நான் சொல்லுவேன், நான் கிடைத்த மெட்டுக்களில் எழுதிய மெட்டுக்களை விட மறுத்த மெட்டுக்கள் அதிகம். இன்னொரு முறையில் சொல்லுவீங்க, எனக்கு வருமானம் போனாலும் பரவாயில்லை, தமிழ் மானம் போய்விடக் கூடாது என்பது ஒரு தமிழ் மாணவனாக நான் என்ன சாதித்தேன் என்பதை விட எதில் நான் வெளிப்போக மறுத்தேன் என்பதுதான் நீங்க அழைத்து வந்து என்னை நெருங்கி வைத்தது. ஒரு தமிழ் மாணவனுக்கு நீங்கள் செய்கிற ஒரு பாராட்டு. முடியாது என்று சொல்லியிருக்கேன். ஆனா பெரும்பகுதி இசையமைப்பாளர்கள் எனக்கு என்னுடைய தமிழை மதித்தவர்கள், அதை நான் நன்றியோடு சொல்றேன். அந்த பிரிவுரை சந்தியத்தை முதல் நேற்று முறையீரத்தில் தான் ஒரு வரி நீ ஒரு வரி நான், திருக்குறள் நாம், அன்பே அன்பே, தனித்தனியே பிரித்து வைத்தால் பொருளதுமோ கவிதை இங்கே அப்படி எழுந்திருங்கன்னாரு எஸ். ராஜ்குமார். அவங்க அப்பாவே பெரிய தமிழ் உணர்வாளர், இவர் அதை விட தமிழ் உணர்வாளர், அவரே பாடலாசிரியர் தான். எழுந்திருந்தாரு. அவர் கையில கொண்டு ஒரு அரபம் மோதத்தை என்னுடைய விரதத்தில் கேட்டார். நான் போனதில்லை அப்படின்னு சொன்னேன். ஏன் சத்தியம் கேட்கிறேன். இது போன அனுபவம் கிடைக்காத எத்தனை அக்காளுடைய வாழ்க்கை படிப்பதற்கு, எத்தனை தங்கைகளுடைய வாழ்க்கை படிப்பதற்கு. அதனால சாகர வரலைக்கு நான் தங்க அமைப்புகள் சத்தியம் பண்ணியிருக்கேன். இது உனக்கு போடுற மோதிரம் இல்லை மதி, தமிழுக்கு போடுகிற மோதிரம் என்று சொன்ன இசையமைப்பாளர் யேசுதாஸ் போட்டார். ஏஆர் ரஹ்மான் என்னை அழைத்து, இது எனக்கு ரொம்ப பிடித்த மெட்டா இருக்கு, இதுக்கு நீங்க தமிழ் செய்யணும், ஒவ்வொரு வரியும் என்ன இலக்கியம் செய்ய முடியும் செய்ய அப்படின்னாரு. அப்படி வந்த பாட்டு தான் உதயா உதயா உலகு உயிரா உதய, மூச்சின் புகழ்களிலே உயிர் ஊற்றி அனுப்பி வைத்தேன், கூச்சம் அவிழ்கையிலே உடல் மாற்றி நுழைந்து விட்டேன். அப்படியே கட்டி விட்டுட்டாரு. அறிஞர் கசல் மாதிரி எழுதுகிறது. இந்த இடத்துல இன்னொரு கட்டி அணிந்தலையும் சொல்லணும். நான் மாணவ முறையிருக்கேன் இல்லையா, நான் உலக தமிழர் ஆய்வாளராக இருக்கேன். இப்ப என்னுடைய நிரந்தர மனிதர்களை கடவுள் வாழ்த்துன்னு ஒரு முதல் கவிதை எழுதுதான். அது தாமரையிலேயே வெளிவந்தது. அதை படித்ததில் இங்கே வேற ஏதோ ஒரு இதுக்காக வந்திருக்காரு. அப்பெல்லாம் இவ்வளவு போக்குவரத்து கிடையாது. ஒரு வாடகை வண்டி பிடிச்சி உலக தமிழர்கள் வந்து இந்த மதியெழுந்த ஆரம்பிச்சு. ஆனால் அரைமணி தான் அந்த பேர் இருந்தது. உடனே என்ன பார்த்தோடனே நீங்கள் அந்த கவிதை எழுதுன அப்படின்னு. ஆமாம் அப்படின்னா அப்படியே கட்டி பிடிச்ச முத்தம் வந்தார். எப்போ அப்படி சிந்திச்சாரு இல்லையா? எனக்கு சங்க இலக்கியத்தில் முருகனை பார்க்கும்போது கற்பிக்கப்பட்ட கடவுளாக தெரியல, அதான உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பெரும் அத்தியாயம் இந்த ஒரு ஆய்வுக்கானது. அதில் உட்கார்ந்து இருந்து 6 நாள் உட்கார்ந்து எழுதி அது குரு தலைப்பொருள்லாம் கொடுத்து சிறப்பாக செய்ய அப்படின்னா உலக தமிழ் மாநாடு 68ல் இங்கே மத்திய இங்கே இருந்தாலும். ஆனால் மதுரையில்
எம்ஜிஆருடைய ஆட்சியில் தமிழ் மாநாடு புலமை பித்தன் ஐயா தலைமையில் நான் கவிதை பாரதிதாசன் பற்றிய கவிதை. அப்போ நாவலர் வரிசையில் உட்காந்துருக்காரு, முன் வரிசையில் அமர்ந்திருக்காரு. நாங்கள் யார் வாலி ஐயா தலைமையில் கவியரங்கம், சுரதா தலைமையில் கவியரங்கம், கவிக்கோ தலைமையில் 5 பேர், கண்ணதாசன் தான் எனக்கு 5 தலைமையில் நடந்தது. கவிக்கோ தலைமையில் கண்ணதாசன் இல்லாத அந்த 5 கவியரங்கத்திலையும் கலந்துக்கிட்டதை நான் புலமை பித்தன் ஐயா தலைமையில் தான் நான். அப்போ நான் கவிதை படிக்க எழுந்திருக்கிறேன். நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து அது நேரத்தை பார்க்குறாரு, நீங்கள் பார்க்குறாருங்க. இப்படி பார்த்துட்டு அவருடைய அந்த கையில் எப்பயுமே ஒரு கோப்பு வச்சுருப்பார், அதை அப்படி எடுத்துக்கிட்டு அவர் எழுந்திருக்கிறார். நான் வந்து கவியரங்கத்தில் படிக்க தொடங்கணும். உடனே நெடுஞ்செழியன் அவர்களே அமருங்கள் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நெடுஞ்செழியன் அவர்களே அமருங்கள், என் கவிதையை கேட்டுவிட்டு தான் போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்க்குறாரு. லட்சக்கணக்கான மக்கள் அவ்வளோ தூரம் அப்படி வியப்பாக பார்க்குறாங்க. உடனே சொன்னேன், உங்கள் பக்கத்தில் அமர்ந்திருப்பது கண்ணகி தான் நெடுஞ்செழியன் அவர்களே, இது மதுரை தான் நெடுஞ்செழியன் அவர்களே, ஆனால் பக்கத்தில் அமர்ந்திருப்பது வடக்காடு வந்த கண்ணகி அல்ல, என் கவியரங்கத்தை உங்களோடு அவங்க கேட்க வந்த புலமைப்பித்தன் அவருடைய செல்ல மகள். ஆனால் என் கவிதையை கேட்டு விட்டு செல்லவில்லை அப்படின்னு நான் உட்காந்துட்டேன். என் கவிதையை கேட்டது தான் அவர் போனார். அப்புறம் கண்ணகிக்கு வந்து அந்த வயசுக்கு அந்த பூப்பு நீராட்டில் நடந்தது, அது அந்த விருந்தில் அவர் சாப்பிட்டு இருந்தார். நானும் பரிமாறவில் என்னை பார்த்தேன், டே அன்னைக்கு என்னடா நான் உட்கார வச்சுட்டேன், ஆனாலும் நான் போயிருந்தேன்னா இதை எழுந்திருப்பல அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டினார். அப்புறம் 1982 யாருடைய நூற்றாண்டு விழா? பாரதியாருடைய நூற்றாண்டு விழா. கவிக்கோ அப்துல் ரஹ்மான், வெங்கடேசன் 2 ஐயா மிகச்சிறப்பான ஒரு விழா எடுத்தாங்க. அந்த விழாவில் கவியரங்கத்தில் கலைஞர் தலைமையில் நான் கவிதை படிக்கலாம். அப்போ அந்த சூழலில் வந்து எங்கள் வேரில் வந்து திருட்டு போயிட்டு இருந்ததுக்காக நடைப்பயணமாக அவர் போகிறாரு. அவர் காலில் கொப்பளம் வந்துடுது. அன்னைக்கு வந்து அவர் வாணியம்பாடிக்கு வர முடியல சென்னையிலேருந்து. அப்போ கவிக்கோ அப்துல் ரஹ்மான்கிட்ட கலைஞர் சொல்கிறாரு, நான் பேராசிரியரை அனுப்பிடுமா கவிக்கோ அப்படிங்கிறாரு. இல்லையா, நான் சிற்பி வச்சு முடிச்சுக்கிறேன், நீங்கள் சிரமப்படாதீங்க, நீங்கள் ஓய்வு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி அந்த கவியரங்கத்தில் நான் படித்த கவிதையை நாஞ்சில் ஆரிது அப்படிங்கிற ஒரு அண்ணன் என்னிடம் அதை புரிகிறாரு. கவிக்க வந்தார், காலகட்டமாக வந்து இனிமேல் நாங்கள்லாம் கவியரங்க வேணாமா, இதுதான் அவருடைய பாராட்டு. அந்த நாஞ்சில் ஆரிது ஒரு முத்தம் கொடுத்துட்டு, நீ ஆம்பளையா இருக்க இவ்வளோதான். ஒவ்வொரு கைத்தட்டலுக்கும் அவ்வளவு கைத்தட்டல் விழுந்த அந்த 82 காலகட்டம். கடைசியா அதை எடுத்துட்டு போய் நாஞ்சில் ஆரிது, நான் போய் பிரிக்கணும்ல, அந்த மேடையிலேயே பேச முடியாது. இங்கே மாணவர்கள் எல்லாம் வருகை தந்து விட்டார்கள், ஆசிரியர் மட்டும் ஆப்சண்ட் ஆகிவிட்டார்கள். அப்புறம் அதில் இரவோட இரவா எழுதி முரசொலி செல்வம் வந்து நாஞ்சில் ஆரிதனுடைய வகுப்பு போகிறார். அவர்கிட்ட அன்னைக்கு இந்த கவியரங்கத்தில் இந்த பையன் படித்த கவிதை வந்து உங்கள் அம்மாவை கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். இது போயிடுச்சு, இந்த ஒளிநடாவை வச்சு இது அவர். அப்புறம் வாதாஜா கடையில் 1982 கீதாவதி அம்மா அங்கே வந்து தமிழ் துறை தலைவர், கவிக்கோ அப்துல் ரஹ்மான், அப்துல் காதர், இக்பால், இவங்கெல்லாம் வந்து வாணியம்பாடியிலேருந்து வராங்க. நான் சென்னையிலேருந்து நான் கவிதை படிக்க போகிறேன். போகிற போது பேர் வந்து என்ன வாலாஜா அந்த அறிஞர் அண்ணா கலைகள் வரைக்கும் நிற்க போகிற நேரம் ஒரு கணவன் மனைவியுமே எனக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க. அவங்க பேசுகிறாங்க, என்ன இப்படி இருக்கான், யாரோ அதை இது போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தா எட்டி பார்க்குறேன், அச்சம் தருன்னு போட்டு அறிவு பதிவு முரசொலியில் முழு பக்கமாக அந்த வாணியம்பாடி கவிதையை கலையில் போட்டுருக்கேன்.
நான் இறங்கி போவேன். அந்த உடனே நான் சொல்கிறேன், ஐயா இந்த கவிதையை படிச்சீங்கல்ல அப்படின்னா, ஆமாம் அது எழுதுறது நான் தான் அப்படின்ட்டு நான் இறங்கிட்டேன். அப்போ 2 பேரும் நல்ல ஒரு முக்கியமான அந்த அவர் போன உடனே கவிஞர் அப்துல் கலாம்னால முரசொலியில் அவருடைய கவிதை போட்டுக்கார தலைவர் அப்படின்னாங்க. அப்புறம் கவிதை படித்தேன். அன்னைக்கு ஈரோடு தமிழ் நானும் தப்பிக்கிறதே பெரிய அவ்வளவு 300-400 பேர் இப்பெல்லாம் அந்த கையெழுத்து வாங்குற தன்மை வந்துச்சு. கைவீசி வந்த பிறகு அவ்வளவு அந்த 2 பேரும் போய் காப்பாற்றி கொண்டு வாங்க அப்படிங்கிறது கவிதை. அப்படி அந்த கவிதை என்ன தெரியுமா? பாரதிக்காக அழும் ஒருத்தி. வைரமுத்து கூட அதை தவறிட்டார். அவருடைய அந்த சுயசரிதையில அந்த பாரதியாருடைய சுயசரிதையை அது புறப்படலையா அது என்னன்னு தெரியல. 9 வயசு பொண்ணை 11 வயசு பாரதி காதலிச்ச ஒரு கண்ணீர் காவியம் தான் சுயசரிதை. அதான் பொதுக்கவிதை எழுதியிருக்கேன். காதலில் தோல்வியுற்ற ஆண் ஊரறிய உலகறிய கவிதையிலும் அழமொழிகிறது. ஆனால் காதலில் தோல்வியுற்ற பெண் கண்ணீருக்கும் தெரியாமல் தான் அழக வேண்டியிருக்கிறது. அதை படிச்சு பாருங்க. அரசியல் கொடுத்தான் தான் நினைக்கிறேன். அவன் அதாவது இந்த வாழ்க்கை அவன் எவ்வளவு உண்மையா வாழ்ந்தாங்கிறது என்னுடைய மனசுக்குள்ள அவன் வந்து ஒரு நெருப்பு. அதனால அந்த 82 நான் படித்தேன்ல, முரசொலியில் வந்து ஒரு வரி மதுரை, அதில் வந்து அவர் பேசுகிறார். யார்? கலைஞர் பேசுகிறார். அறிவுமதி என்கிற இளைஞர் கவிஞர், வாணியம்பாடியை சேர்ந்தவர், அப்துல் ரஹ்மான் மாணவர். அவர் இப்படி எழுதியிருக்கிறார்: திராவிட இயக்கத்தவர்களே, பாரதிக்கு பூநூல் போட்டு அழகு பார்க்காதீர்கள், அவன் ஒரு அகரகாலத்து அரிஜனன் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ அரிஜனன் போட மாட்டேன், ஆனால் அப்போ நான் அப்படி எழுதினேன். இதுதான் என்னுடைய கருத்தும் திமுகவுடைய கருத்தும் என்று சொன்னது. அப்புறம் 3 முறை 4 முறைக்கு மேலே அந்த பையனை நான் அதிபதி பார்க்கணும் அப்படின்னு சண்முகநாதன் சொல்லி பார்த்தாரு. நான் எந்த அரசியலுக்குள்ளும் போகாமல் தமிழுக்காகவே வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வோடு வாழ்ந்ததான் நான் அப்படி அரசியலையும் பார்க்காமலேயே அந்த தவிர்த்து விட்டேன். ஆனால் நான் சிறந்த பாடலாசிரியர் என்ற விருது தமிழ்நாடு அரசு கொடுத்த பொழுது நான் சென்று அவரிடம் வாங்குகிற போது சொன்னேன், இந்த அறிவுமதிக்கு கொடுக்கிற விருது அப்படின்னா திராவிட இயக்கத்தை கொடுத்துக்கிற விருது என்று சொன்னேன். அந்த சிரித்த நிழற்படம் இன்னும் என்னிடம் இருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய இந்த தமிழ், என்னுடைய இதற்குள்ளாக திராவிட இயக்கமும் அந்த கலைஞருடைய தமிழ் எனக்குள் இருக்கிற நன்றியை நான் எதன் பொருட்டும் எதன் காரணம் பொருட்டும் அந்த உண்மையை மறைத்து நான் பேசவே மாட்டேன். இதனால் எனக்கு எத்தனை இடிபாடுகள் வந்தாலும் சரி, எத்தனை அசை சொற்கள் என் மீது வீசப்பட்டாலும் சரி, ஒரு வரலாற்றை ஆனால் என்னை போல வந்து விமர்சனம் பண்ணியிருக்கவும் முடியாது. நீங்கள்லாம் யார்? இப்போ வந்தவர்கள், என்னால் வந்தவர்கள், புரியுதுங்களா? நான் அதிகம் படிக்காத பெரியார் எனக்கணும் நமக்கு பல்கலைக்கழகங்கள் கிடைத்தன. பல்கலைக்கழகங்களில் படித்த இவர்களை நம்பினோம் நமது அரிக்கும்படிகளும் தொடர்பு கொள்கிறோம். விமர்சனம் பண்ணாமல் இல்லை, விமர்சனம் பண்ணணும். ஆனால் ஒன்றை நீக்குகிற போது இன்னொன்று வந்து கையில் வச்சுக்கிட்டு நீ இந்த வீட்டை காலி பண்ணுறேன்னா இன்னொரு வீடை ஏற்கனவே நீ தயாராக வைத்திருந்தா தான் இந்த பொருளை எல்லாம் அங்கே கொண்டு போக முடியும். ஆனால் யாரோ குடி போக வருவான், அவனுக்காக வாசல் திறப்போம் என்கின்ற எல்லோருமே பணத்தில் கை கொடுக்கிறார்கள் தமிழின வரலாற்றில் பதியப்படுவார்கள். நான் விலை போனவன் இல்லை, என் தமிழ் எந்த நிலையிலும் விலை போகிறார். அதனால்தான் என்னை ஈழத்திற்கு அழைத்து என் தலைவர் பிரபாகரன் எனக்கு கைவிடுத்து அவருடைய கண்ணத்தில் முத்தம் கொடுக்கிற வாய்ப்பையும் கொடுத்த தலைவர். அவனை தாண்டி எந்த ஒரு தலைவனும் எனக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனை மீறினால் எந்த தமிழனான இந்த உலகத்தில் இருக்கிறார், அவனை போல் வாழ்ந்த எந்த தமிழர் இருக்கிறார். அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கவிஞர். அவர்களுக்கு நான் எழுதிய பாடல்கள் எங்களுக்கு கேட்டளித்த வாய்ப்பே இல்லை. எங்கள் தலைவன் பிரபாகரன் அந்த முருகனுக்கே அவன் நிகழான்.
நான் ஒரு பாட்டு எழுதினேன். இப்பொழுது 40 ஆண்டுகள் சென்னையில் வாழ்ந்தவர். என்னுடைய 73 அபிபுல்லா சாலை என்ற அந்த என்னை வெளியில நீங்க மற்றவர்களுக்கு தெரியும், தமிழ் மாணவர்களுக்கு என்ன ஓரளவுக்கு தெரியலாம். ஆனா மற்றவர்களுக்கு என்ன எப்படி தெரியுதுன்னா, இவன் நிறைய பேரை வளர்த்து விட்டுறேன் அப்படின்னு. ஒரு நாள் தப்பாங்கிற ஒரு அண்ணா வந்து திருவள்ளுவர் சாலையில் நாங்கள் ஒரு 10 குடும்பம் ஒரே இதில் இருக்கோம். ஒரே கழிவறை, ஒரே குளியலறை, ஒரு கிணறு, அதற்குள்ளாக வாழ்ந்த வாழ்க்கை. பாரதிராஜா ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு வந்து பார்த்தவர், என்னை மட்டும் தனியாக கூப்பிட்டு அந்த வீட்டில் எத்தனை ஆண்டு வாழற அப்படின்னு கேட்டார். 8 ஆண்டுகளாக இருக்கிறேன் சொன்னேன். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற இவ்வளோ புரட்சிக்க வீட்டில் இருக்கிற அப்படின்னு கேட்டவர், அங்கே நீ போயிட்டு பணம் வாங்கிட்டு போற, இன்னும் 2 நாள் நீ வீடு பார்க்குற, காற்றோட்டமான ஒரு வீட்டுக்கு நீ மாறிட்டன்னு சொன்னாதான் நான் உதவியை வச்சுருக்கேன். இல்லைன்னா நீ வராத அப்படின்னு சொன்னவர் அந்த ஆண் தாய் வருது. மறுபடியும் மாற்றிட்டு தான் அவர் என்னை ஏற்றுக்கிட்டாரு. அந்த காலத்தில் சொல்லுங்க, பாலுமேந்திர பற்றி நிறைய சொல்லணும். நான் நேரத்தில் ரொம்ப சுருக்கிட்டு நான் வந்து அந்த ஈழத்துடைய இந்த கொடுமைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது மயூரி முகாம்னு ஒரு முகாம் ஈழத்துல, அந்த முகாம் என்னை பார்க்க அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போனோடனே அங்க இருந்த பெண்கள் எல்லாம் அண்ணா வாங்க, அண்ணா வாங்க, வணக்கம் 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 வணக்கம்னு மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டே கூப்பிடுறாங்க. என்னால சிரிக்க முடியல அவங்களை பார்த்துட்டு. ஏன்னா அவங்க இடுப்புக்கு கீழே உறுப்புகள் இயங்க முடியாது அந்த சூழலில் இருந்த பெண்கள். அவங்களை தலைவர் சொல்றாரு, அம்மா நீங்க நாட்டுக்காக உழைக்க வந்தீங்க, போராட வந்தீங்க, ஆண்களுக்கு நிகராக நீங்களும் போராட வந்தீங்க, உங்களுடைய கடமைகள் செஞ்சுட்டீங்க. இப்ப இடுப்புக்கு கீழே உங்களால உறுப்புகள் இயங்க முடியாத இந்த சூழல்ல உங்க பெற்றோர்களுமே அனுப்பிடுறேன், நீங்க போயிட்டீங்க அப்படிங்கிற உடனே அந்த பெண்கள் கதறி அழுது, இந்த நாட்டுக்காக, உங்களுக்காக, இந்த விடுதலைக்காக உழைக்கணும்னு தான் நமக்கு வந்திருக்கிறோம். இப்ப என்னன்னா எங்க இடுப்புக்கு கீழே தானே உறுப்புகள் போயிடுச்சு, எங்க கைகள் இருக்கு, நான் எங்க கையில வந்து நீங்க கருவிகளை கொடுங்க, எங்களை வந்து வேகமான படகுகள் உட்கார வச்சு எதிரிகளுடைய படகுகளை வெடிக்க வைக்கிற அந்த கருப்புள்ளிகளை எங்களை பயன்படுத்தணும்னா நாங்க இந்த நாட்டுக்காகத்தான் சாவோமே தவிர, இந்த விடுதலைக்காகத்தான் நாங்க வாழ்வோமே தவிர எங்களை வீட்டுக்கு போகணும்னு சொல்லாதீங்க. நான் கெஞ்சி அந்த பெண்களுக்கு கணினி துறையிலே மிகச்சிறந்த வல்லுநர்களாக மாற்றி அந்த ஒவ்வொரு தங்கையும் என்னை அழைத்து போய், நான் இந்த பாட்டை பண்ணியிருக்கேன் பாருங்க, நான் இந்த காட்சியை பண்ணியிருக்கேன் பாருங்க, நான் இந்த பொம்படை இருக்கேன் பாருங்க என்று சொல்லி இடுப்புக்கு கீழே உறுப்புகள் போன பிறகும் அவர்கள் விஞ்ஞானத்தின் அறிவியலில் உள்முடித்த தமிழச்சிகளாகிய நாட்டின் விடுதலைக்கு பாடுபட்டார்கள் என்பதை அந்த நேரத்தில் நான் உருவாக்கிய நேரத்தில் தான் உறுப்புகளை இழந்த பிறகும் நாட்டில் விடுதலை உறுப்புகளை இழந்தாங்க. இந்த உடல்களை வர்ணித்தான் நாம் பாடல்கள் எழுதுவது என்று ஒரு 5 ஆண்டுகள் நான் உறுதியாக இனி பாடல் எழுத மாட்டேன் என்று அறிவித்து விட்டேன். அதுக்கு அடுத்து கருப்பணியப்பன் அழைத்தார். ஆனால் அந்த பாடல் எழுதுவது என்பதை விட அண்ணாமலை பல்கலைக்கழகம் கொடுத்த தமிழ், இந்த உலக தமிழர்கள் எனக்கு கொடுத்த அந்த தமிழ் உணர்வு அத்தனையும் சேர்ந்து இனி சங்க இலக்கியத்துக்கே நீ வாழ்ந்தால் போதும் என்று என்னை ஒரு வட்டத்துக்குள் கொண்டாந்து இன்றைக்கு காலம் நிறுத்தி இருக்கிறது. நான் கொரோனாவிலும் ஒரு 9 நாட்கள் சேலத்தில் குறிஞ்சி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டேன். மரணத்தை ஒரு கண்ணாடி சுவருக்கு அந்த பக்கம் என்னுடைய கவிக்கு வந்ததுக்குமானம் முத்துக்குமார் பேசிக் கொண்டிருக்கிற அந்த கனவுக்குள் கிடைத்த அந்த காட்சி அளவுக்கு நான் ஒரு மரணத்தை அவர்களை பார்த்து சிரித்த இந்த நாள் மெல்ல மெல்ல ஒரு 7வது நாள் 8வது நாளே நீங்கள் நடக்கலாம் என்றார்கள். அதுவரை செயற்கை சுவாசத்தில் வாழ்ந்தேன் நான். ஆனால் இன்றைக்கு தமிழ் காற்றால் நான் நிறைந்து உங்களுடைய அன்பின் அந்த அரவணைப்போடு இந்த கலையை நிறுத்தியிருந்தால் அது தமிழ் தான் என்னை வாழ வைத்திருக்கிறது. அந்த சேலத்துக்கு நான் போகிற போது மருத்துவமனைக்கு ஒரு
வாங்குவதற்குள்ளாக ஒரு நண்பர் 35,000 ரூபாய் கொண்ட ஒரு நிலையில் இருக்கிறார். நான் மருத்துவமனை போய் 2வது மாடியில் சேர்த்தவுடன் கீழே இருந்து என்னை பார்க்க சொல்லி எவ்வளவு லட்சம் வேணும் என்று கேட்ட சேலத்து தமிழர் இருக்கிறார். என்னை அந்த 9வது நாள் வெளியே அழைக்கிற பொழுது ஓசூரை சேர்ந்த ஒரு மாநகராட்சி தலைவர் அதிகாரி ஒரு வண்டியை எனக்கு அண்ணன் வீட்டுக்கு போய்விடக்கூடாது, இங்கே ஒரு முதியோர் இல்லத்தில் நான் ஒரு 15 நாள் அவரை பாதுகாத்து தான் அனுப்புவேன் என்று அவர் அழைத்து கொண்டு போய் ஒரு லண்டனில் இருக்கிற ஒரு ஈழ தமிழுக்கு 60,000 ரூபாய் அது கிடைத்தால்தான் வெளியே போக முடியும் என்ற சூழலில் அவர்கள் அனுப்பி இப்படி பிழைத்து வந்த கையிலே காசுகள் விட்டவர் என் தமிழ் என்னை உயிரோடும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது, உணர்வோடும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இதுவரையில் நான் பெற்ற எந்த பட்டங்களையும் நான் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்வதில்லை. அடிக்கடி எல்லா வேலைகளையும் சொல்வேன், தமிழ் படித்தால் வாழ்க்கை கிடைக்குமா, தமிழ் படித்தால் சோறு போடுமா என்பார்கள். ஆனால் என்னுடைய இந்த 2 விரல்களும் இந்த 2 உதடுகளும் என்னை உலக தமிழர்களின் செல்லப்பிள்ளையாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகிற அந்த தன்னம்பிக்கை எனக்குள்ளாக இப்போது உலக அமெரிக்க நான் புறநானூறு என்ற நூலை எழுதிவிட்டேன். உலகத்தில் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இராணுவம் எதற்கடா என்று கேட்ட மொழி என் தமிழ். திருவில் அல்லது கொலைவில் அறிய என் தமிழர்களுக்கு வானவில் பார்த்திருக்கிறார்கள் தவிர கொலைவில்லை தெரியாது, நாஞ்சில் அல்லது படையும் அறியாது. என் மக்களுக்கு ஏற்கலப்பையை பற்றி தெரியும் என்கின்ற போர்க்கருவிகளை பற்றி தெரியாது என்று சொன்ன முதல் போருக்கு எதிரான குரல் என் தமிழ். 3000 ஆண்டு காலத்துக்கு முந்தைய என் மூத்த போர். அடுதி அல்லது சுடுதி அறிய சோறு காட்சி அதை எல்லோருக்கும் பசி நீக்குவதற்கு அந்த அடுப்பில் இருக்கிற அந்த அடுப்பு நெருப்பு எங்களுக்கு தெரியுமே தவிர ஊரை இருக்கிற அந்த நெருப்பை எங்களுக்கு தெரியாது என்று சொன்ன மொழி என் தமிழ். அந்த மொழிக்குள் இருந்துதான் உலக அமெரிக்கானோ புறநானூறு என்று எழுதி முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் அதை வெளியிட்டார்கள். ஏனென்றால் உலக அரசுகளுக்கு அறிவுறுத்துகிற மொழி என் தமிழ் என்பதற்காக அதை எழுதினேன். அடுத்து பாரியை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அது சூழலியல் சார்ந்தது. இந்த பயண கருவிகள் எல்லாம் போர் கருவிகளாக கொலை கருவிகளாக மாறிவிட்டன என்பதற்காக அதை எழுதியிருக்கிறேன். சங்க இலக்கியத்தின் 3 விழுமியங்களை ஓவியங்களோடு உலக தமிழ் குழந்தைகளுக்கு தர உயிர் தமிழ் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். இந்த 3 நூலையும் விரைவில் உங்களுக்கு நான் தரவிருக்கிறேன். ஒரு தமிழ் மாணவனாக தமிழ்தான் படிக்க வேண்டும் என்று வாழ்ந்த என் வாழ்க்கை அது தமிழுக்கான வாழ்க்கையாகவே வந்திருக்கிறது. இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும் சொல்கிறேன், தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா, தமிழ் கிடைத்தால் வேலை கிடைக்குமா என்ற அந்த வலி எனக்கும் உள்ளது. ஏனென்றால் இன்றைக்கு காலையில் போகிற போது ஒரு கல்லூரியில் 28 பேராசிரியர்கள் தமிழில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாங்குகிற சம்பளத்தில் இருக்கிற ஏற்ற தரவுகள் ஆண்டுகளின் அடுக்கில் மிக கேவலமாக இருக்கிறது. இது தமிழர்களுக்கு நல்லதில்லை, தமிழுக்கு நல்லதில்லை. எனவே தமிழ் படிக்கின்ற இவருடைய மாணவ மாணவியர்களுக்கு வருங்காலம் என்ன என்று கேட்கிற போது நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு புதிய சில விதிமுறைகளில் நமக்கான தமிழ் மாணவர்களுக்கான அந்த விளைச்சல்கள் பாதுகாக்கிற தன்மை தமிழ்நாடு அரசுக்கு வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை நான் இந்த இடத்தில் வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் தமிழ் படித்தவன் தன் குழந்தைகளையும் படிக்க வைக்கின்ற பொருளாதாரத்திலும் அவன் நின்றால்தான் நாம் தமிழ் படிக்க போகிறோம். ஆய்வுகள் எப்படி வளரும்? பட்டினியிலே வளரும். பாரதியை பட்டினி போட்டுத்தான் அதை தாண்டியும் அவன் வென்று காட்டினான். அப்படித்தான் இன்றைக்கு தமிழ் படித்த உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்திற்கு முடிந்த அளவுக்கு நான் குரல் கொடுப்பேன் என்று சொல்லி, இந்த இளங்கலை படித்துவிட்டால் உடனே திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் தடுப்பார்கள். அதை தாண்டி முதுகலைக்கு வர வேண்டும். சரி, முதுகலை படித்து விட்டால் இதற்கு பிறகு எதற்கு என்று சொல்லுவார்கள். அதை தாண்டி ஆய்வுக்கு வர வேண்டும். இன்றைக்கு ஆய்வு செய்ய வேண்டிய அவ்வளவு களங்கள் நம்மிடம் இருக்கின்றன. உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளையும் தாண்டி நாம் இனம், மூத்த இனம், அதாவது ஓல்டஸ்ட் என்ன சொல்றாங்க, ட்ரைபல், நம்ம மூத்த தமிழர் சொல்றோம், மூத்த தொன்ம குடிகள்.
அந்த உணர்வில் நமக்குள் இருக்கிற இந்த துன்பங்களை தோன்றி உலகத்திற்கு கொடுக்கவில்லை என்றால் இந்த தமிழ் என்பது தமிழர்களுக்கான தாய்மொழி அல்ல, இது உலக உயிர்களுக்கான தாய்மொழி. அந்த தாய்மொழியை நீங்கள் படிக்க வந்திருக்கிறீர்கள். உங்கள் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும். அதற்காக நாங்கள் அனைவருமே சிந்திப்போம், நாம் செயல்படுவோம். எனவே இந்த வாய்ப்பை தந்தீர்கள். நான் அங்கங்கே போய் ஒரு தெளித்த அந்த பேச்சாகத்தான் பேச முடிந்தது. ஏனென்றால் 75 வருட வாழ்க்கையில் நான் அது 6 மணி நேரம் 7 மணி நேரம் என்று சொல்ல வேண்டிய வரலாறு. நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டேன். ஆனால் உங்களுக்கு எவ்வளவு அதிலே தேவையானதை எடுத்துக்கொள்ள முடியுமோ எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய வழிகாட்டியாக நான் ஏற்றுக்கொண்ட என்னுடைய தலைவர் என்று எடுத்துக்கொண்டால் அது தந்தை பெரியார். ஆனால் அம்பேத்கர். கவிதைகளில் எனக்கு பாரதிதாசன், இந்துவா, கவிக்கோ, மேத்தா என என்னுடைய முன்னந்தியர்கள் வரிசை கட்டி சொல்லலாம். அந்த தளத்தில் நான் ஒரு தமிழ் மாணவனாகவே என்றைக்கும் இருப்பேன். அந்த உணவு மட்டும்தான் எனவே என்னுடைய மிச்ச நாட்களை சங்க இலக்கிய நாட்களாக அதற்குள்ளாக உங்களுக்கு இன்னும் என்னென்ன எடுத்து தர முடியுமோ அவற்றையெல்லாம் தருவதற்கான ஒரு சங்க இலக்கிய பயணம்தான் என்னுடைய மிச்ச நாட்கள் என்று சொல்லி இதுவரை நீங்கள் பொறுமையாக கேட்ட உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நன்றி அம்மாவுடைய அறிவும் மற்றும் இதை வெளிநடத்திய அத்தனை பேருக்கும் இங்கே வந்திருக்கிற என்னுடைய உடம்புகள் ஒப்பிட மதிப்பில் என்னுடைய நன்றிகளை நன்றி தருகிறேன். நன்றி.